गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द। हर नमः पार्वतीपते हर हर महादेव। जानकीकान्तस्मरणं जय जय राम राम। सद्गुरुस्वामिनः जय, आञ्जनेयस्वामिनः जय। ध्यानश्लोकम्। शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। वागीशाद्याः सुमनसः सर्वार्थानामुपक्रमे यन्नत्वा कृतकृत्याः स्युः तन्नमामि गजाननं। यस्य द्विरदवक्त्राद्याः पारिषद्याः परशतं विघ्नं निघ्नन्ति सततं विश्वक्सेनं तमाश्रये। ततः श्रीमच्छङ्कराचार्यादिगुरुपरम्परानुसन्धेये दोर्भिर्युक्ता चतुर्भिः स्फटिकमणिमयीम् अक्षमालां दधाना हस्तेनैकेन पद्मं सितमपि च शुकं पुस्तकं चापरेण भासा कुन्देन्दु शङ्खस्फटिकमणिनिभा भासमाना समाना। सा मे वाग्देवतेयं निवसतु वदने सर्वदा सुप्रसन्ना। अचतुर्वदनो ब्रह्मा द्विबाहुरपरो हरिः अफाललोचनः शम्भुः भगवान् बादरायणः। स्वसुखनिभृतचेताः तद्युदस्तान्यभावोऽपि अजितरुचिरलीलाकृष्टसारस्तदीयं व्यतनुतकृपया यः तत्त्वदीपं पुराणं तमखिलवृजिनघ्नं व्याससूनुं नतोऽस्मि। योगीन्द्राय नमस्तस्मै शुकाय ब्रह्मरूपिणे संसारसर्पदष्टं यो विष्णुरातम् अमूमुचत्। श्रीमद्भागवतं पुराणममलं यद्वैष्णवानां प्रियं यस्मिन् पारमहंस्यमेतदखिलं ज्ञानं परं गीयते। यत्र ज्ञानविरागभक्तिसहितैः नैष्कर्म्यमाविष्कृतं तच्छृण्वन् विपठन् विचारणपरः भक्त्या विमुच्येन्नरः। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुतः स्तुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैः साङ्गपदक्रमोपनिषदैः गायन्ति यं सामगाः ध्यानावस्थित तद्गतेन मनसा पश्यन्ति यं योगिनः। यस्यान्तं न विदुः सुरासुरगणाः देवाय तस्मै नमः। नमो धर्माय महते नमः कृष्णाय वेधसे ब्राह्मणेभ्यो नमस्कृत्य धर्मान् वक्ष्यामि शाश्वतान्। बुद्धिर्बलं यशोधीर्यं निर्भयत्वमरोगता अजाड्यं वाक्पटुत्वं च हनुमत्स्मरणात् भवेत्। श्री हरे நமः. எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை மே மாதம் 17ஆம் தேதி. மன்மத நாம சம்வத்சரம் உத்தராயணம், வசந்த ருத்து, ரிஷப மாதம், அதாவது வைகாசி மாதம், கிருஷ்ணபக்ஷம் அமாவாசிய திதி. இன்னைக்கு பரணி நட்சத்திரம். இப்பேற்பட்ட வசத்தியான இன்னைக்கு ஸ்ரீமத் பாகவதத்தில் 5வது ஸ்கந்தத்தில் 2வது அத்தியாயத்தை இன்னைக்கு அத்தியனம் பண்ண போகிறோம். இந்த 5வது ஸ்கந்தத்தில் பிரியவிரதனுடைய வம்ச சரித்திரத்தை சொல்லிட்டு வராள். சுவாயம்புவனுக்கு பிறந்த 5 குழந்தைகளில் 2 புள்ள குழந்தைகள் உத்தானபாதன், பிரியவிரதன் 2 பேர். உத்தானபாதன் வம்சத்தில் தான் துருவசுவாமி வந்தாள். அந்த கதையெல்லாம் முன்னாடியே நம்ம பார்த்துருக்கோம். பிரியவிரதனுடைய சரித்திரத்தை எடுத்து சொல்லும் பொழுது பிரியவிரதன் அவனுக்கு மொத்தம் 10 பிள்ளைகள் பிறந்தார்கள்.
ஒரு பொண்ணு ஊர்ஜஸ்வதின்னு ஒரு பொண்ணு. இதெல்லாம் போன அத்தியாயத்தில் நம்ம பார்த்தோம். அந்த 10 குழந்தைகளில் முதல்ல 3 குழந்தைகள் பிரம்மச்சரியம் ஆசிரமத்தை அவலம்பிச்சு பரமஹம்ச பதத்தை அடையணும் என்ற எண்ணத்தோடு கூட முற்றும் துறந்த முனிவர்களாக போயிட்டாள். அவள் ராஜாங்கத்தெல்லாம் பரிபாலனம் பண்ணணும்னு எண்ணமே இல்லை. அவளுக்கு பிரஜா சம்சர்க்கம் பண்ணணும்னு ஒன்றும் எண்ணம் இல்லை. அவள் சன்னியாசியாக போயிட்டாள். பாக்கி 7 குழந்தைகள், அந்த 7 குழந்தைகளுடைய கதையை ஒன்றொன்னா சொல்லிட்டு வராள். அந்த 7 குழந்தைகளில் ஒருத்தன் ஆக்னித்ரன் ஒருத்தன். இந்த ஆக்னித்ரனுடைய சரித்திரத்தை இங்கே சொல்கிறாள் இந்த 2வது அத்தியாயத்தில். அவருக்கு பிறந்த ஒரே பொண்ணான ஊர்ஜஸ்வதியை சுக்கராச்சாரியாருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்த ஆள்னு போன அத்தியாயத்தில் பார்த்தோம். இப்பொழுது 2வது அத்தியாயத்தில் இன்றைக்கி அத்தியனம் பண்ண போகிறோம். வழக்கம் போல் இந்த அத்தியாயத்தினுடைய சுருக்கத்தை ஸ்ரீதர சுவாமிகள் அவருடைய வியாக்கியானத்தில் 2 ஸ்லோகத்தில் சொல்கிறாள். அந்த 2 ஸ்லோகங்களையும் சொல்லிவிட்டு இந்த அத்தியாயத்தை அத்தியனம் பண்ணுவோம். ஸ்ரீ ஹரே நமஹ. அத ஸ்ரீமத் பாகவதே மகாபுராணே பஞ்சமஸ்கந்தே ஆக்னீத்ர சரித்திர வர்ணனம் நாம द्वितीयोऽध्यायः. श्री हरे नमः. द्वितीये प्रोक्तमाग्नीध्र चरितं स्त्रेण सम्मतं पत्न्यां हि पूर्वचित्यां यो नाभिमुख्या नजीजनत् अस्मिन् वंशे प्रसिद्धोऽयम् आग्नीध्रः स्त्रैणपुङ्गवः विहसन्निव तस्येदं சரிதம் முனிரப்ரவீத். 2 ஸ்லோகத்தில் இந்த அத்தியாயத்தினுடைய சம்மரி சொல்கிறாள் ஸ்ரீதரர். இந்த அத்தியாயத்தில் என்ன சொல்லியிருக்குன்னாக்க, இந்த பிரியவிரதனுடைய குழந்தைகள் 10 பேரில் முதல் 3 பேர் சன்னியாசியாக போன பிறகு பாக்கி 7 பேருக்கு இந்த பூமியை பிரித்து கொடுத்தாள் பிரியவிரதன். 7 பாகமாக பிரித்து கொடுத்தாள். அதில் ஜம்பூ தீபம்னு ஒரு தீபமாக இருக்கப்பட்ட இடத்த ஆக்னித்ரன்கப்பட்ட குழந்தைக்கு பையனுக்கு கொடுத்தாள். அந்த ஆக்னித்ரனுடைய சரித்திரம் இந்த 2வது அத்தியாயத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஸ்திரைண சம்மதம் நாள் என்னென்னா, இந்த ஆக்னித்ரன் ஸ்திரீக்கு வசப்பட்டவனாக குடும்பத்தை விருத்தி பண்ணுறதுக்காக ஒரு மனைவியோடு கூட போகிச்சுட்டு இருந்தான் சொல்லி அந்த ஆக்னித்ரனுடைய சரித்திரத்தை சொன்னாள். இந்த ஆக்னித்ரன் ஸ்திரீவசமாக இருந்தவன். அவன் ஸ்ரீவசங்களில் ஸ்திரீவசமாக இருக்கப்பட்டவாளுக்குள்ள சிரேஷ்டன்கிறதாக ஏதோ ஒரு பரியாசம் பண்ணுற மாதிரி ஸ்ரீ சுக்காச்சாரியால் சொன்னார்னுட்டு ஸ்ரீதரர் வியாக்கியானம் பண்ணுறாள். விகசன்னிவ தஸ்யேதம் சரிதம் முனிஹி அப்ரவீத். விகசன்னிவ ஒரு சர்க்காஸ்டிக்காக சொல்லியிருக்காரோ என்று வியாக்கியானக்காராக சொல்லியிருக்காள். அந்த சரித்திரத்தை இங்கே சொல்ல போகிறோம். ஸ்ரீ ஹரே நமஹ. अथ श्रीमद्भागवते महापुराणे पंचमस्कन्धे आग्नेयचरित्रवर्णनं नाम द्वितीयोऽध्यायः. श्रीशुक उवाच एवं पितरि सम्प्रवृत्ते तदनुशासने वर्तमान आग्नेयः जम्बूद्वीपौकसः प्रजाः औरसवत् धर्मावेक्षमाणः पर्यगोपायत्. ஏவம் பிதரி சம்பிரவருத்தே. இவ்வாறாக தன்னுடைய அப்பாவான பிரியவிரதன் இந்த பூமண்டலத்தை 7ஆக பிரித்து 7 தீபமாக பிரித்து, ஏன்னா அவர் ரத்தத்தில் ஏறிண்டு போகிறதே அவருடைய ரத்தத்தில் அந்த சக்கரம் இருக்கே அது கீழே ஆழமாக பதிஞ்சு இந்த பூமியை 7ஆக பிரிச்சுது, 7 தீபமாக. அதில் ஜம்பூ தீபம்னு ஒன்று, அதை எடுத்து இந்த ஆக்னித்ரன்கிற பிள்ளைக்கு கொடுத்தாலாம். ததனு சாசனே வர்த்தமான ஆக்னித்ரஹ. இந்த ஆக்னித்ரன்கிறப்பட்ட புள்ள அதை அழகாக இந்த ஜம்பூ தீபத்தை ரட்சிச்சுன்னு வந்தான். ஜம்பூ தீபௌகசா பிரஜாக, அதில் இருக்கப்பட்ட பிரஜைகளை ஔரசவத்து தனக்கு பிறந்த குழந்தைகள் மாதிரியே ஒவ்வொரு பிரஜைகளையும் நினச்சி அவளை ரட்சிச்சுன்னு வந்தானாம். தர்மாவேக்ஷமான பரியகோபாயத்து. தர்மத்தை விட்டு விடாமல் தர்மத்தை கடைப்பிடிச்சு ஒவ்வொரு பிரஜையையும் தன்னுடைய குழந்தை மாதிரியே நினச்சி பரிபாலனம் பண்ணி வந்தான், தர்மத்தை காப்பாற்றினான்னு சொன்னாள். சச்ச கதாச்சித் பித்ருலோக காமஹ ஸ்வரவர வனிதா கிரீடா ஜலத்ரோண்யாம்
பகவந்தம் விஸ்வசிருஜாம்பதிம் ஆப்ருத பரிஜர்யோபகரண ஆத்ம ஏகாகிரியேன தபஸ்வி ஆராதயாம் பபூவா. அப்பொழுது இந்த ஆக்னித்ரன் பித்ருலோக காமகன்னாள். பித்ருக்களை போய் சந்தோஷப்படுத்தணும்னா அதுக்கு என்ன பண்ணணும்னாள், பிரஜா பித்ருபியா, பிரஜைகள்லாம் அதிகமாக குழந்தைகளை பெற்றுன்னு இருந்தா பித்திருக்கள் சந்தோஷப்படுறாளாம். என்ன அவளுக்கு எள்ளுந்தனியும் இறைக்கிறதுக்கு சந்ததி கிடைச்சி கொடுத்துன்னுட்டு. அதனால பித்ருலோக காமகான்னா என்ன அர்த்தம்னா, நிறைய பிரஜைகளை சிருஷ்டி பண்ணணுங்கிற எண்ணத்தோடு கூட, அதாவது கல்யாணம் பண்ணிட்டு போகத்தை அனுபவிச்சுட்டு இருக்க வேண்டும்ங்கிற எண்ணத்தோடு கூட நினச்சிட்டு இருந்தானாம். அதனால அவன் என்ன பண்ணான்னால், சஜ கதாச்சித் பித்ருலோக காமஹா, இவ்வாறாக எண்ணம் இருந்த போதிலும் கூட அவன் என்ன பண்ணான், சுரவர வனிதா கிரீடா சலத்ரோண்யாம், பக்கத்தில் ஒரு மலை, அந்த மலையில் சுரவர வனிதா தேவஸ்திரீகள்லாம் அங்கே வந்து வருவாள். அந்த மலைக்கு வந்து அப்படியே அந்த மலையினுடைய அழகு இயற்கை காட்சிகளெல்லாம் ரசிச்சுட்டு போகிறதுக்காக அங்கே வருவாளாம். அந்த இடத்துக்கு இவன் போனான். பகவந்தம் விஸ்வசிருஜாம் பதிம், பகவானான பிரம்மா இருக்காரே பிரம்மதேவன், அவரை ஆராதித்து அவரை நோக்கி தபஸ் பண்ணும், அவரை பூஜை பண்ணுங்கிறதுக்காக அங்கே போனான். ஆப்ருத பரிச்சரியோபகரண ஆத்ம ஏகாகிரியேன தபஸ்வி ஆராதயாம் பபூவா. கொடும் தபஸ் பண்ணி ஏகாகிர சித்தத்தோடு கூட பிரம்மாவையே நோக்கி தபஸ் பண்ணானாம். பலவிதமான பூஜைகள் பண்ணி அந்த மலையில், அங்கே எப்பேற்பட்ட மலை நாள், அங்கே தேவஸ்திரீகள்லாம் வருவாளாம். அந்த இடத்துல இருந்துட்டு இருந்தான்னு சொன்னாள். ததுபலப்ய பகவான் ஆதிபுருஷா சதசி காயந்தீம் பூர்வச்சித்திம் நாம அப்சரசம் அபியாபயாமாசா. அவர் பிரம்மலோகத்தில் இருக்கப்பட்ட பிரம்மா கீழே தபஸ் பண்ணிட்டு இருக்கான், என்னை தன்னை குறிச்சுங்கிறது தெரிஞ்சின்றாள் இந்த ஆக்னித்ரன். அவன் மனசை புரிஞ்சின்றாள். அவனுக்கு பித்ருலோக காமக, அவனுக்கு போகங்களை அனுபவித்து பிரஜா சிருஷ்டி பண்ணணுங்கிற எண்ணமும் இருக்குங்கிறத தெரிஞ்சின்றாள். அப்போது அவருடைய சதஸில் எப்போதும் பாடிண்டு ஆடிந்து இருக்கப்பட்டவள் ஒத்தி, ஒரு அப்சரசு, பூர்வச்சித்தின்னு அவள் பேர். அந்த பூர்வச்சித்திங்கப்பட்ட அப்சரஸை பிரம்மா அனுப்பிச்சு வச்சாள். நீ போய் கீழே போய் அவன் தபஸ் பண்ணிட்டு இருக்கான் ஆக்னித்ரன், அவனோட கூட போய் நீருன்னு சொல்லி அனுப்பிச்சு வச்சாள். ததுபலப்ய பகவான் ஆதிபுருஷா சதசி காயந்தீம் பூர்வச்சித்திம் நாம அப்சரசம் அபியாபயாமாசா, அனுப்பிச்சு வச்சாள். சாச்ச தத் ஆசிரமோபவனம் அதிரமணீயம் விவித நிபிட விடபி விடப நிகர சம்ஸ்லிஷ்ட புரட லதாரூட ஸ்தல விஹங்கம மிதுனை प्रोच्यमान श्रुतिभिः प्रतिबोध्यमान सलिल कुक्कुट कारण्डव कलहंसादिभिः विचित्रमुपकूजित अमल जलाशय कमलाकारम् उपबभ्रामा. அழகான ஸ்லோகம் இது. என்ன சொன்னால், அந்த பூர்வ சித்தி கீழே போனாள். அந்த கிரீடாச்சலம்ங்கப்பட்ட மலை இருக்கே, எல்லாம் தேவஸ்திரீகள்லாம் விளையாடுற இடம். அந்த அழகான ரம்யமான ஒரு பெரிய மலைச்சாரல், அங்கே தான் இவன் ஆக்னித்ரன் தபஸ் பண்ணிட்டு இருக்கான். அப்போ அந்த ஆசிரமத்துக்கு போய் சேர்ந்தாளாம் அவள். சா சதது ஆசிரமோபவனம் அதிரமணீயம் விவித நிபிட விடபி விடப நிகர சம்ஸ்லிஷ்ட புரட லதாரூட. எப்பேற்பட்ட இயற்கை காட்சிகள்னால், ஏகப்பட்ட அழகான விரக்ஷங்கள் இருக்காம், பச்சை பசையல்னுட்டு பெரிய பெரிய விரக்ஷங்கள். அதுகளை சுற்றி சுற்றி பலவிதமான புஷ்பங்களை கொட்டி மணக்க இருக்கக்கூடிய புஷ்பங்களை, மலை புஷ்பங்களை வச்சுருக்கப்பட்ட கொடிகள், அது அப்படி படர்ந்து இருக்காம். எங்கே பார்த்தாலும் பசுமை, எங்கே பார்த்தாலும் வாசனை, எங்கே பார்த்தாலும் கலராக புஷ்பங்கள். நமக்கு மனசார நினச்சிக்கிறதுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்படி இருக்காம். விவித நிபிட விடபி விடப நிகர சம்ஸ்லிஷ்ட புரட்ட லதாரூட ஸ்தல விஹங்கம மிதுனை. அது மாத்திரமில்லைன்னாள், அங்கே இன்னும் என்ன இருக்குன்னாள், ஆண்மயில் பெண்மயில் இதெல்லாம் அங்கே அப்படியே சேர்ந்து உட்கார்ந்துருக்கான். புரோச்சியமான ஸ்ருதிபிஹி பிரதிபோத்தியமான, அதுகள் தங்களுடைய குரலை வச்சு இப்படி கத்துறதாம். இந்த ரெண்டு பக்ஷி மிதுனங்களும் ஜோடிகளும் அப்படி கத்துறதுனால என்ன பண்ணுறதுனால்,
பாக்கி இருக்கப்பட்ட பட்சிகள், நீர் பட்சிகள் இருக்கே, அங்கே பெரிய தடாகம் இருக்கு. அந்த தடாகத்தில் நீர் பட்சிகள் இருக்காம், நீர் காக்கா முதலான பட்சிகள். சலில குக்குட நீர்கோழி, காரண்டவ கலஹம்சாதிபி கலஹம்சங்கள், அன்னபக்ஷிகள். இதுகள் விசித்திரம் உபகூஜித்த, அதுகளெல்லாம் எழுப்பி விடுற மாதிரி இது கத்துறதான் இந்த மயில்கள். அப்போ அதுகளும் பலவிதமான குரல்களை கொடுத்து கூவுகின்றனவாம். அப்போ நன்னா மனசுக்குள்ள கல்பனை படி பார்க்கணும். பெரிய அழகான மலைச்சாரல், பசுமையாக இருக்கு, எங்கே பார்த்தாலும் விதவிதமான கலரோடு கூட புஷ்பங்கள் கொட்டி கிடக்கு, அது வாசனையை கொட்டுறது. அதோடு கூட விதவிதமான பக்ஷி ஜாலங்கள் கத்துறது, மயில்கள் ரெண்டு ரெண்டு ஜோடி ஜோடியாக கத்தின்னு இருக்கு. அந்த அதுக்கு பக்கத்தில் ஒரு லேக், அந்த லேக்கில் நீர்காக்கா, கலஹம்சங்கள், பலவிதமான ஹம்ச ஜாதிகள் இதெல்லாம் அழகாக சப்திக்கின்றன. அமல ஜலாசய கமலாக்காரம் உபபிராமா, அந்த ஆசிரமத்தினுடைய அந்த தோட்டத்தில் இந்த பூர்வ சித்தி பிரம்மா அனுப்பிச்சு வச்சாலே, அவள் எப்படி நடந்துட்டு இருந்தாலாம், அங்கேயும் அங்கேயும் அந்த அழகெல்லாம் பார்த்துட்டு அவள் இப்படி நடந்துட்டு இருந்தாலாம். அந்த ஆசிரமத்துக்கு பக்கத்தில் அங்கே லேக் இருக்குது, அந்த லேக்கில் தாமரையெல்லாம் நிறையா பூத்து இருக்கு, அந்த இடத்துல நடந்துட்டு இருந்தாலாம். தஸ்யாக சுலலித கமன பத விநியாச கதி விலாசாயாக சானுபதம் கணகணாயமான ருச்சிர சலனாபரண ஸ்வரம் உபாகர்ணிய நரதேவ குமார சமாதியோகேன ஆமிலித நயன நளின முகுல யுகலம் ஈஷத் விகச்சைய வியச்சஷ்ட. இந்த தேவஸ்திரீ அப்சரஸ் இருக்காளே, இந்த பூர்வ சித்திங்கப்பட்ட அப்சரசு, அவள் அங்கே வந்து இவ்வளோ அழகான ரம்யமான இடத்துல அவன் உட்காந்துருக்கான், தபஸ் பண்ணி கண்ணை மூடிண்டு பிரம்மாவை நோக்கி. அவனுக்கு பக்கத்தில், இந்த ஆசிரமத்துக்கு பக்கத்தில் இப்படி நடந்துட்டு இருந்தாலாம். எப்படி நடந்துட்டு இருந்தாள்னால், தஸ்யா சுலலித கமன பத விநியாச கதி விலாசாயா, அழகான தன்னுடைய பாதங்கள் எடுத்து வச்சு ரொம்ப ஸ்டைலாக நடந்துட்டு இருக்காளாம். அவள் நடக்கிறதே என்ன ஆறுதுனால், கால்களில் கொலுசு போட்டுருக்காள். அந்த கொலுசுக்குள்ள நவரத்னங்களை வச்சிருக்கு, அப்பேற்பட்ட கொலுசு. அப்போ ஜில்லு ஜில்லுன்னு சத்தம் போடுறது, ஒவ்வொரு படி அடி எடுத்து வைக்கிறதையும் ஜலங் ஜலங்னு இந்த சலங்க சத்தம் கேட்கறதாம். சானுபதம் கணகணாயமான ருச்சிர சரணாபரண ஸ்வரம் உபாகர்ணிய, அழகா காதுக்கு இனிமையாக அந்த சப்தங்கள் இருக்காம். அது இவன் காதில் விழுந்துதான். இந்த நரதேவ குமாரா அக்னித்ரன் ஜபம் பண்ணிட்டு இருக்கப்பட்டவனுக்கு இந்த இது வந்து காதில் விழுந்தது. அப்போ சமாதி, அவனோட யோகம் போச்சு. சமாதி யோகேன ஆமிலித நயன நளின முகுல யுகலம், சின்ன மொட்டு, ஒரு அழகான புஷ்பத்து மொட்டு இருக்கே, அது இப்படி விகசிச்சு கண்ணத்தை இப்படி திறந்து பார்க்கறதே என்னமா இருக்கும். அப்படி அவன் கண்கள் மெதுவாக அப்படி திறந்து பார்த்தானாம், எங்கேருந்து சப்தம் வருதுன்னுட்டு சமாதி கலைஞ்சு. ஈஷன் விகச்சைய வியச்சஷ்ட, இவளை பார்த்தான், இவள் தூரக்கேந்து பார்த்தான். ரூபவதி, அழகான ரூபவதி பூர்வ சித்தி இங்கே அங்கேயும் நடந்துட்டு இருக்கிறத பார்த்தான். சொன்னாள், தாமேவா விதூரே மதுகரீமிவ சுமனசா உபஜிக்ரந்தீம் திவிஜ மனுஜ மனோ நயன ஆக்லாத துகைஹி கதி விகார வீதா வினயாவலோக சுஸ்வராட்சர அவயவைஹி மனசி நிருணாம் குசுமாயுதஸ்ய விதததீம் விவரம் நிஜமுக விகலித அமிர்தாசவ சஹாச பாஷணாமோத மதாந்த மதுகர நிகர உபரோதேன த்ருதபத விநியாசேன வல்குஸ்பந்தன ஸ்தன கலச கபர பாரரசனாம் தேவீம் ததவலோகனேன விவృతాவசரஸ்ய பகவதோ மகரத்வஜஸ்ய வசமுபநீதோ ஜடவதிதி ஹோவாச்சா. என்ன ஆச்சுன்னாள், அவளை எப்படி போய் இவனை ஆகர்ஷிக்கிறதுக்காக நடந்தாளுங்கிறத வர்ணிக்கிறாள் சுகாச்சாரியால். இவள் என்ன பண்ணிட்டு இருக்காள், எப்படி நடந்து போகிறதே சும்மா இல்லை. அவள் என்ன பண்ணுறாளாம், தாமேவா விதூரே மதுகரீமிவ சுமனசாக உபஜிக்ரந்தீம். அங்கே ஒரேடியாக மல்லிகை பூவும் பலவிதமான வாசனை பூக்களும் காட்டு பூக்கள் எல்லாம் கொட்டி கிடக்கு. இப்படி நடந்து போயிட்டு இருக்கிறதே என்ன பண்ணுவாள், நிற்பள். நின்று
எப்படி ஒரு வண்டு இப்படி ரீங்காரம் போட்டு ஒவ்வொரு புஷ்பமாக போயின்னு இருக்குமோ அப்படி அங்கே ஒவ்வொரு புஷ்பத்தையும் எடுத்து அப்படி பிடிச்சி இழுத்து மோந்து பார்ப்பலாம். உபஜிக்ரந்தீம் மோந்து பார்ப்பலாம், பூக்கள் எல்லாம் வண்டு மாதிரி மோந்து பார்ப்பலாம். த்விஜ மனுஜ மனோநயன ஆக்லாத துகைஹி, சொர்க்கத்தில் இருக்கப்பட்டவாளாக இருந்தாலும் சரி, மனுஷிய லோகத்தில் இருக்கப்பட்டவாளாக இருந்தாலும் சரி, அவளுடைய மனசுக்கும் கண்களுக்கும் ஆனந்தத்தை கொடுக்கிற மாதிரி அவளுடைய நடை, அவள் பண்ற சேஷ்டைகள் இதெல்லாம் இருந்ததுனால் திவிஜ மனுஜ மனோ நயன ஆஹ்லாத துகை கதி விஹார விரீடா வினயாவலோக சுஸ்வராட்சர அவயவைஹி. அவள் சாதாரணமாக நடக்கிறது இல்லையா, இப்படி சில ட்ரெஸ் எல்லாம் போட்டுன்னு நடக்கிறதுக்காக சில மாடல் எல்லாம் நடப்பாள் டொப்பு டொப்புன்னு. அந்த மாடல் நடக்கிறது ஒரேடியாக என்னமோ ஆம்புளைகள் என்னமோ மிலிட்ரியில் நடக்கிற மாதிரி இருக்கும். அதை ஃபோட்டோலாம் வேற எடுப்பேன். அப்படி நடக்கலையாம். இவள் ரொம்ப லலிதமாக பெண்களுக்கே உண்டான ஒரு வெட்கத்தை 2-4 சைட்லையும் இங்கே யாரும் ஆள் இல்லை இருந்தால் கூட பார்வையெல்லாம் வெட்கம் கலந்த பார்வையே எங்கே பார்த்தாலும் தெளிச்சுண்டு இனிமையாக என்னத்தையோ பாடிந்து ஒரு இப்படி மனசால இப்படி பாடிண்டு சுஸ்வராட்சர அவயவைஹி கதி விஹார விரீடா பலவிதமான சேஷ்டைகளை உடம்புனால பண்ணிண்டு மனசி நிருணாம் குசுமாயுதஸ்ய விதததீம். இவளை யாராலும் ஒரு புருஷால் பார்த்துவிட்டா அவளுடைய மனசுக்கு மன்மதன் அவளை அடித்து கீழே வீழ்த்தி இவள் மேலே காமவசம் ஏற்படும்படியாக அவளுடைய நடை உடை பாவனைகள் சேஷ்டைகள் எல்லாம் இருந்துதான். அது சொல்றாள். மனசி நிருணாம் குசுமாயுதஸ்ய விதததீம் விவரம் நிஜமுக விகலித அமிர்தாசவ சஹாச பாஷணாமோத மதாந்த மதுக்கர நிகர உபரோதேன. அவள் இப்படி வாயிலேருந்து டியூன் ஏதோ பாடிட்டு இருப்பாள் இனிமையா. அவள் மயக்கத்தை கொடுக்கக்கூடிய புன்சிரிப்பை அப்படி இடைக்கிடைக்கு சிரிச்சுட்டு இருப்பாள். அவள் இப்படி பெருமூச்செல்லாம் விட்டுன்னு போவள். அந்த மூச்சு காத்தினுடைய ஸ்மெல் இருக்கே, அதனுடைய அந்த வேர்வையும் அந்த வாசனையும் இயற்கையாகவே அவள் ஒன்றும் ஷேனல் ஒன்றும் போட்டுக்காமலேயே வாசனை உண்டு அவளுக்கு. என்ன தேவஸ்திரி, அந்த வாசனையை எல்லாமா சேர்ந்து அவள் உடம்புலேருந்து வர வாசனைகள் இதெல்லாம் எல்லாரையும் மயக்க செய்யுமாம். அப்படி இருக்கான் அவளுடைய உடம்பு. துருதபத விநியாசேன வல்கு ஸ்பந்தன ஸ்தன கலச கபர பார ரசனாம் தேவீம். அவளுக்கு உடம்பு எப்படி இருக்குன்னாள், நல்ல கலசங்கள் மாதிரி ஸ்தனங்கள், தலையில் கபர்தின்னா என்ன சொல்கிறது, தலையுடைய சிக்கையை எடுத்து அழகாக கொண்டை போட்டுருக்கலாம் பெரிஷா. அந்த கேசபாரத்தை எடுத்து பெரிய கேசபாரம் பெரிய ஸ்தனங்கள் இதெல்லாம் வச்சுன்னு நடக்கிறத அப்படி மெதுவாக அசிஞ்சு நடக்கிறாளாம். அது ஒவ்வொருத்தரையும் பிடிச்சி இழுக்கிறதாம் அவளுடைய திருஷ்டியை. அப்படி அப்படி சேஷ்டையெல்லாம் பண்ணிட்டு போகிறாளாம். வல்கு ஸ்பந்தன ஸ்தன கலச கபர பார ரசனாம் தேவீம் ததவலோகனேன விவృతాவசரஸ்ய பகவதோ மகரத்வஜஸ்ய வசமுபநீதோ ஜடவதிதி ஹோவாச்சா. இதை அவன் கண்ணை மெதுவாக திறந்து பெருசா கூட திறக்கலை, கொஞ்சமாக திறந்து இதை பார்த்தான். தூரக்கேந்து பார்த்தா இந்த தேவஸ்திரீ இந்த அப்சரஸ் இருக்காளே அவள் இத்தனை சேஷ்டியும் பண்ணிட்டு போகிறத தூரக்கேந்து பார்த்தான். மகரத்வஜஸ்ய வசம் உபநீதா நாள். மன்மதன், மகரத்வஜன் தான் மன்மதன், மன்மதனுடைய வசத்துக்கு ஈடுபட்டவனாக ஜடவத்து நாள் உஷரே இல்லாதவன் மாதிரி பேச ஆரம்பிச்சானாம். ஹோவாச்சா சொல்ல தொடங்கினான் நாள். அசட்டு பேசிட்டுன்னு பேச போகிறான். ஏன்னா காதலில் மாட்டின்றவா அவள் என்ன பேசுகிறான்னு தெரியாமல் பேசுவாள். அப்போ ஜடவத்து நாள் சுகாச்சாரியால் பிரம்மனிஷ்டாள், முற்றிலும் துறந்தவர். அவர் இத்தனையும் வர்ணிப்பிச்சு விட்டு சொல்ல போகிறார் இவன் எப்படி பேத்துன்னு பேச போகிறான்ட்டு. அதான் இந்த இடத்துல சொன்னாள். ஜடவதிதி ஹோவாச்சா மகரத்வஜஸ்ய வசம் உபநீதோ ஜடவதிதி ஹோவாச்சா. பல ஸ்லோகங்கள்ல அவளை பார்த்து பேசினானாம். காத்வம் சிகீர்ஷசி சகிம் முனிவர்ய சைலே மாயாசி காபி பகவத் பரதேவதாயா விஜயே பிபர்ஷி தனுஷி சுகிருதாத்மனோர்த்தே கிம் வா மிருகான் மிருகயசே விபினே பிரமத்தானு. அவளை பார்த்து கேட்டான், ஏ ஸ்திரீயே,
நீ யாரு, இந்த மலைக்கு நீ எதுக்காக வந்திருக்க, நீ வந்து பார்த்தா ஏதோ முனிவர் மாதிரி தோன்றது, உன்னை ரிஷி மாதிரி தோன்றது பார்த்தா. ஆனால் இந்த இவ்வளோ அழகான ரிஷியை நான் பார்த்ததே இல்லை, ஏதோ மாயா சக்தி வச்சுன்னு வந்திருக்கிற மாதிரி எனக்கு தோன்றது. வித்யே பிபர்ஷி தனுஷி மாயாசி காப்பி பகவத் பர தேவதாயாக. ஒரு கால் பகவானே பராசக்தி ரூபத்தில் மாயையான நீ உன்னை அனுப்பிச்சிருக்காளா, இது தெரியலையே. வித்யே பிபர்ஷி தனுஷி சுஹிருதாத்மனோர்த்தே கிம்வா மிருகான் மிருகயசே விபினே பிரமத்தானு. நீ உங்ககிட்ட ஒரு பெரிய அம்பு வில்லு வச்சுருக்க. என்ன வச்சுருக்க வில்லு? அது நான் இல்லாத வில்லு, 2 புருவங்கள்ங்கப்பட்ட வில்லு வச்சுருக்கேன். ஏன்னா அவளுடைய புருவங்கள் ரெண்டும் அப்படி ஐப்ரோ இப்போ ஒன்றும் பண்ணிக்காமலே இயற்கையாகவே வில்லு மாதிரி இருக்காம். விஜயே பிபர்ஷி தனுஷி, அப்படி கண்களுக்கு மேலே இருக்கப்பட்ட புருவங்கள் ரெண்டும் வில்லு மாதிரி இருக்கு. அதில் கண் பார்வைங்கப்பட்ட அம்பை நீ வச்சுட்டு எல்லார் மேலேயும் மிருகங்கள் மேலே அதை விட்டெறிஞ்சு அவளை ஹதாதம் பண்ணுற மாதிரி என்ன மிருகமான என் மேலே அடித்து என்னை வீழ்த்தத்துக்காக வந்திருக்கியா நீ? அஜாக்கிரதையாக தெரிகிற மிருகங்கள் இருக்கே, அதாவது என்ன மாதிரி அசடுகள்னு சொல்லிக்கலாம், அவள் மேலே அந்த கண் பார்வையை போட்டு அவளை வீழ்த்தணுங்கிறதுக்காக வந்திருக்கியா? காத்வம் சிக்கி நிஷசி சக்கிம் முனிவரிய சைலே. இந்த மலைக்கு நீ வர காரணம் என்ன? மாயாசி காபி பகவத் பரதேவதாயாக விஜயே பிபர்ஷி தனுஷி சுஹிருதாத்மனோர்த்தே கிம்வா மிருகான் மிருகயசே விபினே பிரமத்தான். பாணாவிமௌ பகவதः சதபத்ரபத்ரௌ சாந்தாவபுங்கருச்சிரௌ அதிதிக்மதந்தௌ கஸ்மை யுங்ஷசி வனே விசரன்ன வித்மஹ க்ஷேமாயனோ ஜடதியாம் தவ விக்ரமோஸ்து. இந்த கண்கள் இருக்கே, உன்னுடைய கண்கள், அதில் அழகான இந்த இமைகளுக்கு மேலே இருக்கப்பட்ட ரோமங்கள் இருக்கே, அதுகள் ரெக்கைகள்னு சொல்கிறது. அது எப்படின்னா, ஒரு அம்பு விடணும்னா அந்த அம்புக்கு பின்னாடி பேலன்ஸ் பண்ணுறதுக்காக ரெக்கை வச்சிருப்பாள். அப்படி ரெக்கைகள் இல்லாமலே அடிப்பாகம் இல்லாமலே இருந்தால் கூட உன்னுடைய கூர்மையான பார்வை இருக்கே, அதி திக்மதந்தௌ, அது என்ன பண்ணுறது? இந்த வனத்தில் சஞ்சாரம் பண்ணி இருக்கப்பட்ட எங்களை மாதிரி இருக்கப்பட்டவாளை நோக்கி நீ விட்டுருக்கே, அதனால மூடாளான எங்களை மாதிரி இருக்கப்பட்டவளை அவளுடைய க்ஷேமத்தை அவளை ரட்சிக்கணும், நீ அவளுக்கு க்ஷேமத்தை கொடுக்கணும். அதனால நீ உன் பராக்கிரமத்தை கொஞ்சம் அடக்கி வாசின்னு சொன்னாள். பாணாவிமௌ பகவதः சதபத்ரபத்ரௌ சாந்தாவபுங்க ருச்சிரௌ அதிதிக்மதந்தௌ. உன்னுடைய அம்பு இருக்கே, கண்களுடைய பார்வைங்கிற அம்பு, அந்த அம்பு இருக்கே, அதை சாந்தா ரொம்ப அடக்கமாக வாசி, விட்டுவிடாத. ஏன்னா எங்களை மாதிரி இருக்கப்பட்ட ஜடதியாம் ஜாஸ்தி அதிகம் புத்தி இல்லாத வாழ்நங்கள்லாம் சீக்கிரமாகவே இந்த இதில் விழுந்துடுவோம். அப்பேற்பட்ட வாழ்வுடைய க்ஷேமத்துக்காக நீ அடக்கி வாசிக்கணும்னு சொன்னாள். க்ஷேமாயனோ ஜடதியாம் தவ விக்ரமோஸ்து. சிஷ்யா இமே பகவதः பரிதப் படந்தி காயந்தி சாமச ரகசியம் அஜஸ்ரமீஷம் யுஷ்மச்சிகா விலுலிதாக சுமனோபிவிருஷ்டி சர்வே பஜந்தி ரிஷிகணாக இவ வேதசாக்காக. இந்த காட்டில் நிறையா வண்டுகள் இருக்கு. பார்த்தா இந்த வண்டுகள் எல்லாம் அவனுடைய சிஷ்யால் மாதிரி சொல்றது. ஏன்னா அதுகள் ரீங்காரம் போட்டுன்னு போகிறது. அதுகள் ரீங்காரம் போட்டுன்னு போகிறது எப்படி இருக்குன்னா சாமகானம் பண்ணுற மாதிரி இருக்குது. ஏன்னா வேதத்தில் சாமம்னு ஒன்றும், அதை கானம்தான் பண்ணணும். அப்படி 4 பக்கத்துலேயும் அஜஸ்ரம் படந்தி, 4 பக்கத்துலேயும் உன்னுடைய சிஷ்யாலான இந்த வண்டுக்கள் அப்படியே சாமகானம் பண்ணுற மாதிரி ரீங்காரம் பண்ணிட்டு இருக்கு. அதுக்கு லீடர் மாதிரி நீ இருக்கே, ஒன்றை தான் ஸ்தோத்திரம் பண்ணி பாடுறதோ என்னமோ இந்த வண்டுகள் தெரியலேன்னாள். சிஷ்யா இமே பகவதः பரிதப் படந்தி, உன்னுடைய ஸ்தோத்திரத்தை சாமகானம் மாதிரி இந்த வண்டுகள் ரீங்காரம் பண்றது. காயந்தி சாம சரகசியம் அஜஸ்ரமீஷம் யுஷ்மச்சிகா விலுலிதாக சுமனோபிவிருஷ்டி சர்வே பஜந்தி ரிஷிகணாக இவ வேதசாக்கா. நீ வச்சிருக்க தலையில கேசபாரம் இருக்கே, அது அழகாக கொண்டையா போட்டு அது மேலே நிறையா புஷ்பங்களை வச்சுருக்கே,
அந்த புஷ்பங்கள் அப்படி நடக்கிறதே கீழே விழுறது, பூமாரிகள் கொட்டுறது, மழையாக கொட்டுறது. அது எப்படி இருக்குன்னா, பலவிதமான ரிஷி கூட்டங்கள், வேதங்களுக்கு நிறைய சாக்கைகள் இருக்கும். ஒரு வேதம்னா அதுக்கு பலவிதமான நூற்றுக்கணக்கான சாக்கைகள் இருக்கும். அந்த சாக்கைகள் மாதிரி இந்த பூமாரிகள் உன் தலையிலேருந்து விழுற பூக்கள் இருக்குன்னு நான் இப்படி தத்து பித்துன்னு காதல் வளரின்னு இருக்கான் அவன். சிஷ்யா இமே பகவதா பரித படந்தி காயந்தி சாமச ரகசியம் அஜஸ்ரமீஷம் யுஷ்மச்சிகா விலுலிதாக சுமனோபிவிருஷ்டி சர்வே பஜந்தி ரிஷிகணா இவ வேதசாக்கா. எப்படி ரிஷி கூட்டங்கள் வேதங்களை பலவிதமான வேத சாக்கைகளை படிச்சுன்னு இருப்பாளோ அப்படி உன் தலையிலேருந்து விழுற பூக்கள் இருக்கே அது வேத சாக்கைகள் மாதிரி இருக்குன்னாள். வாச்சம் பரம் சரண பஞ்சர சித்திரீனாம் பிரம்மன் அரூப முகராம் ஸ்ருணவாம துப்யம் லப்தா கதம்பருச்சி அங்க விட்டங்க பிம்பே யஸ்யாமலாத பரிதிஹி கொச்சவல்கலம் தே. ஹே பிராமணோத்தமா நாள் பார்த்தா அவனுக்கு இது ஸ்திரீன்னு கூட தெரியல அவனுக்கு. ஏன்னா அங்கே இருக்கப்பட்ட ஏதோ ரிஷிகணங்களில் ஒருத்தர்னு நினச்சிட்டு இருக்கான். நீ நடந்து வர அப்போ அவனுடைய நூப்புறம் காலில் சலங்கை போட்டுருக்கியே, அந்த சலங்கைக்குள்ளே என்னவோ தித்திரி பட்சிகளெல்லாம் அடக்கி வச்சிருந்த மாதிரி இருக்குது. ஆனால் அதுக்குள்ளே மணிகள் இருக்குது. அந்த மணிகள் தலங் தலங்னு சத்தம் போடுறது, அது என்னமோ பேசுகிற மாதிரி இவன் நினச்சிட்டு இருக்கான் மனசில் ஒரு இமேஜினேஷன். அந்த கால்குள்ளே இருக்கப்பட்ட சலங்கைக்குள்ளே இருக்கப்பட்ட திதிரி இருக்க மணி இருக்கே, அது எதுவோ ஒரு கூட்டில் அடக்கி வச்ச தித்திரி பட்சிகள்லாம் பேசுமே அந்த மாதிரி சப்திக்கிறது. அது மாத்திரமில்லை, உன்னுடைய நித்தம்ப பாகத்தில் நீ பீத்த வஸ்திரம், பீத்தம்னா மஞ்சள் பட்டை உடுத்தின்னு இருக்கியே. ஆனால் நீ பெரிய ரிஷியாச்சே, உன்னுடைய மர உரி எங்கே காணும்? தே வல்கலம் கஹா குவச்ச. உன்னுடைய மர உரி இல்லையே. இந்த மர உரிக்கு பதிலாக மர உரிக்கு பதிலாக நீ ஒரு பீத்த வஸ்திரம் போட்டுருக்கியே, மஞ்சள் பட்டு, அதுக்கு மேலே ஒரு ஒட்டியான வேற போட்டுருக்கியே. இதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கே ஏ ரிஷி குமாரா, ஏ பிராமணோத்தமான்னு சொன்னாள். வாச்சம் பரம் சரண பஞ்சர தித்திரீனாம் பிரம்மன் அரூப முகராம் ஸ்ருணவாம துப்யம் லப்தா கதம்பருச்சி அங்க விட்டங்க பிம்பே யஸ்யாம் அலாத பரிதிஹி கொச்சவல்கலம் தே. எங்க போச்சு உன்னுடைய மரவுரின்னு கேட்டாள். கிம் சம்பிருதம் ருச்சிரயோஹோ த்விஜசிங்கயோஸ்தே மத்தியே கிருஷோ வஹசி யத்ர திருஷிஸ்ரிதா மே பங்கோருணः சுரபிராத்ம விஷாண இத்ருக்கு ஏனாசிரமம் சுபகமே சுரபி கரோஷி. ஹே பிராமணோத்தமா, உன்னுடைய அழகான ஸ்தனங்கள் இருக்கே, அதை பார்த்தா அதில் என்ன எதால ரொப்பி வச்சிருக்குன்னே தெரியலையே ஆச்சரியப்படுறான் இந்த அக்னித்ரன். ஏன்னா இத்தனை பெரிய ஸ்தனபாரத்தை இத்தனை ஒல்லியா ஒடிஞ்சு விழுற மாதிரி இருக்கு உன்னுடைய இடை. ரொம்ப கொடி இடையாளா நீ இருக்க. இந்த அவளை எப்படி நீ சிரமப்பட்டு இத்தனையும் சுமந்துட்டு வர, ஆச்சரியமா இருக்கேன்னு அசத்தை பேசுன்னு பேச ஆரம்பிச்சான். உன்னுடைய உடம்புலேருந்து வர வாசனை இந்த ஆசிரமம் முழுக்கத்தையும் அந்த அந்த வாசனை கவ்வி சூழ்ந்துக்கிறதேன்னு ஆச்சரியப்பட்டான். கிம் சம்பிருதம் ருச்சிரயோஹோ த்விஜசிருங்கயோஸ்தே மத்தியே கிருஷோ வஹசி யத்ர திருஷிஸ்ரிதா மே பங்கோருண சுரபிராத்ம விஷாண இத்ருக்கு ஏனாசிரமம் சுபகமே சுரபி கரோஷி. என்னுடைய ஆசிரமம் முழுக்க சாஸ்வதமாக நல்ல வாசனையா இருக்க முடியா பண்றையே. உன்னுடைய உடம்புலேருந்து வர வாசனை அப்படி இருக்கே, இது என்ன ஆச்சரியம் தான். லோகம் பிரதர்ஷய சுகிருத்தம தவகம் மே யத்ரத்ய இத்தமுரசா அவயாவ பூர்வௌ அஸ்மத்விதஸ்ய மன உன்னயனோ பிபர்த்தி பக்வத்புதம் சரசராச சுதாதி வக்திரே. நீ என்னுடைய ஸ்நேகிதியா இருக்கணும், என்னுடைய ஸ்நேகிதனா இருக்கணும். இதுக்கு முன்னாடி பார்க்கப்படாத ஒரு அபூர்வம்னா இதுக்கு முன்னாடி பார்த்ததில்லை. அப்பேற்பட்ட அவயவங்களை வச்சுருக்கப்பட்ட நீ இனிமையான பேச்சு, இனிமையான
நடவடிக்கைகள், இனிமையான சேஷ்டைகள், அமிர்தம் போன்ற முகம், இதெல்லாம் வச்சுட்டு இருக்கியே, நீ எங்கேருந்து வந்த, உன்னுடைய இடம் ஏது, அதை எனக்கு காட்டணும். நான் லோகம் பிரதர்ஷய சுகிருத்தம தாவகம் மே, நீ எங்கேருந்து வந்தியோ அந்த இடத்தை எனக்கு காட்டு. நான் எத்திரத்யத்த முரதா அவயாவ பூர்வௌ, இப்பேற்பட்ட வக்ஷஸ்தலங்களை வச்சுருக்கப்பட்ட அழகான உங்கள்கிட்டேருந்து வர வாசனை எல்லாரையும் மனசை ஆகர்ஷணம் பண்ணுறதே. அஸ்மத் வீதஸ்ய, எங்களை மாதிரி அசடுகள், அஸ்மத் வீதஸ்ய நாள் மன உன்னயனோ விபர்த்தி, மனசை போட்டு கலக்கு கலக்குன்னு கலக்கறையே. பகவத்புதம் சரசரா சுதாதி பக்தரே, உன்னுடைய அழகான சேட்டைகள்னால மனசை கலக்கிவிட்டேன் நான். காவாத்ம விருத்தி அதனான் அவிரங்கவாதி விஷ்ணு கலாசி அனிமிஷோன் மகரௌச்ச கர்ணௌ உத்விக்னமீன யுகலம் த்விஜபங்கி சோச்சி ஆசன்ன பிருங்க நிகரம் சரயின் முகம் தே. ஏ பிராமணோத்தமா, அவளை பார்த்து சொல்றான் இவன், இந்த இவ்வளவு அழகான ரூபம் முடிந்திய இந்த சரீரம் இருக்கே, இதுக்கு ஆகாரம் என்ன சாப்பிடுவே நீ? எந்த சாப்பாட்டை உனக்கு கொடுத்தா அந்த ஆகாரம் நீ சாப்பிட்டு இப்பேற்பட்ட ஒரு வாசனையை உன் உடம்புலேருந்து வர முடியா வச்சிருக்காள் இந்த பிரகிருதி வச்சிருக்கு. ஒரு கால் நீ நாராயணனுடைய அம்சமா இருந்தாலும் இருக்கலாமோன்னு தோன்றது எனக்கு. விஷ்ணோஹோ கலாசி அனிமிஷோன் மகரௌச்ச கர்ணவ், உன்னுடைய 2 காதுகள்லேயும் போட்டுருக்கே மகர குண்டலங்கள், அது இப்படி ஆடுறது நடக்கிறத அதெல்லாம் பார்த்தா அது முத்தணும் இல்லை. உன்னுடைய முகம் இருக்கே ஒரு அழகான சரசு மாதிரி இருக்கு. ரொம்ப பயப்படுறது மாதிரி உன் கண்கள் 2ம் மீன்கள் மாதிரி இருக்கப்பட்ட கண்கள், அது 2ம் இப்படியும் அசைகிறது. அழகான பற்கள் இருக்கே, அது பறவைகளுடைய வரிசை மாதிரி காந்தியாக இருக்கு. வண்டு கூட்டங்கள் சேர்ந்து ஒரு இடத்துல உட்கார்ந்துருந்தா கருப்பாக இருக்குமே, அப்படி இருக்கு உன்னுடைய தலையில் இருக்கப்பட்ட கூந்தல்ங்கிறான். ஆசன்ன பிருங்க நிகரம் சரயின் முகம் தே, இப்பேற்பட்ட ரூபவதியான நீ எங்கேருந்து வந்த, என்ன ஆகாரத்தை சாப்பிட்றதே சொல்லணும்னா. யோசௌ துவயா கரசரோ ஜகத பதங்கா திக்ஷு பிரமன் பிரமத ஏ ஜயதே க்ஷிணீமே முக்தம் நதே ஸ்மரசி வக்ரஜட்டாவரூதம் கஷ்டோ நிலோ ஹரதி லம்பட யஷனீவீம். நீ கையில் ஒரு கந்துகம், ஒரு பந்து வச்சுன்னு இருக்கே, அந்த பந்தை எப்படி கீழே தட்டினே வர நீ. அதுக்கு பேர் விளையாட்டு பந்துன்னு ஸ்திரீகள்லாம் அந்த காலத்தில் வச்சுப்பாளாம். இல்லைனா விளையாட்டாக ஒரு தாமரை வச்சுப்பாள். அப்படி தாமரை போன்ற உன்னுடைய கையால் இந்த பந்தை அப்படி வீசிந்து விளையாண்டே வர நீ. திக்ஷு பிரமன்னு இருக்கப்பட்ட சுத்தியில் இருக்கப்பட்ட பலவிதமான திசைகளையும் மயக்கறே நீ. அதை அப்படி பார்த்துட்டு உன் கண்கள் 4 திசையும் பார்த்துட்டே வருது. அப்படியே சுழண்டு பார்த்துட்டு இருக்கு உன்னுடைய கண்கள். அது எல்லாரையும் சுழற்றுறது, எல்லாரையும் மயக்கம் படைய செய்கிறது. அது மாத்திரம் இல்லை, தலையை நீ எப்படி பின்னின்னு இருக்கேன்னாள். பழைய காலத்தில் ஸ்திரீகள்னா நேர் வகுடு கோண வகுடுன்னு ஒன்று எடுத்துப்பாள். நேர் வகுடுன்னா மூக்குலேருந்து ஸ்ட்ரைட்டாக போகிறது நேர் வகுடு. கோண வகுடுன்னா ஒரு ஸ்டைலாக கொஞ்சம் தள்ளி பக்கத்துலேருந்து எடுத்துக்கிறது, கொஞ்சம் ஸ்டைலாக இருக்கணும்னா. அது சொல்கிறாள் இங்கே, நீ எப்படி தலையை சிங்காரம் பண்ணிட்டு இருக்கேன்னாள். வக்ரஜடாவரூதம், வக்ரஜடாவரூதம்னா கோண வகுடு. நீ அழகாக கோண வகுடு போட்டு ஒரு ஸ்டைலாக நீ சிக்கையை சிங்காரம் பண்ணிட்டு இருக்கே. கஷ்டோ நிலோ ஹரதி லம்பட யஷனீவீம். ஆனால் இந்த தலையில் கட்டி வச்சுருக்கிய உன்னுடைய தலை கொண்டே இருக்கே, அது இந்த போக்கிரியான காற்று இருக்கே, அனிலகான காற்று, இந்த போக்கிரி பயல் காற்று வீசுறத அது அப்படியே பிடிச்சி அழுத்து கீழே உன்னுடைய சிக்கையை கீழே தள்ளுறது. அது நீ அடிக்கடி மேலே முடிஞ்சுக்கிறே நீன்னு காவிய ரசனையோடு கூட காதல் ரசனையோடு கூட ஆக்னீத்திரன் அவளை பார்த்து சொல்கிறான். யோசௌ துவயா கரசரோ ஜகத பதங்கா திக்ஷு பிரமன் பிரமத ஏ ஜெயதே அக்ஷிணீமே முக்தம் நதே ஸ்மரதி வக்ரஜட்டாவரூதம் கஷ்டோ நிலோ ஹரதி லம்பட யஷனீவீம். அழகான வக்திரம், அழகான ஜட்டை, கோண வீடு எடுத்து அழகாக சிங்காரிச்சுன்னு இருக்கே, அந்த ஜட்டையே கலைச்சு விடுறான் இந்த போக்கிரியான காத்து வாயுதேவன் சொன்னாள். ரூபம் தபோதன தபா
சரதாம் தபோக்னம் ஹேதத்து கேன தபசா பவதோபலப்தம் சத்தும் தபோர்ஹசி மயா சகமித்ரமஹ்யம் கிம் வா பிரசீததி சவை பவ பாவனோ மே. நீ ரொம்ப தபசு பண்ணுறதுக்காக ஒரு காலம் வந்திருக்கியோ என்னமோ, ஆனால் தபசு பண்ணிட்டு இருக்கிற என்ன மாதிரி பசங்களை அவளுடைய தபஸை கெடுக்க முடியாத உன்னோட ரூபம் இருக்குது. நான் இத்தனை நாள் ஒழுங்காக தபஸ் பண்ணிட்டேன் கண்ணை மூடிண்டு, ஆனால் இப்போ நீ வந்ததுலேருந்து என் மனசு தபஸில் போகாமல் உங்ககிட்டயே போயின்னு இருக்கு. அப்படி தபசு கெடுத்துவிட்ட நீ. ஆனால் ஒரு கால் பகவானே தான் அனுப்பிச்சிருக்காரோ என்னமோ பிரம்மதேவன் என்னோட கூட சேர்ந்து நீ தபஸ் பண்ணணுங்கிறதுக்காக உன்னையும் ஒரு இந்த ஸ்டடி பண்ணுறதே பழைய காலத்தில் பண்ணுவா, ஏகாந்தமாக ஸ்டடி பண்ணால் தூக்கம் வந்துடுங்கிறதுக்காக ஸ்டடி குரூப் ஸ்டடின்னு பண்ணுவான். அதாவது 2-3 பேர் சொல்லுவாள், பரீட்சை வருதுடா நம்ம எல்லாருமா சேர்ந்து ஒரு இடத்துல உட்காந்துட்டு நான் டீ போடுவேன் சாய் போடுவேன், நீ படி நான் படி 2 பேரும் குரூப் ஸ்டடி பண்ணலான்ட்டு. அப்படி குரூப் ஸ்டடி அப்படின்னா தூக்கம் வராதுன்ட்டு. ஆனால் சில சமயம் இந்த கெட்ட குரூப்பில் போய் சேர்ந்துட்டாக்க ஸ்டடியை தவிர வேறெல்லாம் பண்ணிட்டு இருப்பான். ஆனால் அந்த குரூப்பில் அப்படியே போய் மாட்டிக்கப்படாது. அப்படி இந்த அசடு அக்னிதரன் சொல்கிறான், பிரம்மதேவனை நோக்கி நான் தபஸ் பண்ணுறதுக்காக பண்ணிட்டு இருக்கேன். ஒரு கால் பிரம்மாவே ஒரு கால் குரூப் ஸ்டடியாக இருக்கட்டும், குரூப் தபஸாக இருக்கணும்னு ஒன்று அனுப்பிச்சி வச்சாலோ நம்ம தெரில, அனுகிரகிச்சு என்னை அனுப்பிச்சிருக்கா போல் இருக்கு. ஒரு கால் என்னோட கூட நீயும் என்னுடைய மனைவியாக இருக்கணுங்கிறதுக்காகவும் அனுப்பிச்சாலும் இருக்கலாம் அப்படின்லாம் என்னவோ பேசினான். அதாவது என்ன சொல்கிறான்னா, மெதுவாக அவனுடைய சமத்காரமான பேச்சுக்கள்னால அவளை மடக்கி தன் மனைவியாக ஆக்கணுங்கிற ஒரு எண்ணமும் அவனுக்கு இருக்குது. அதனால சொல்கிறான், ரூபம் தபோதன தபா சரதாம் தபோக்ரம் ஹேதத்து கேன தபசா பவதோபலப்தம் சத்தும் தபோர்ஹசி மயா சமித்ர மஹ்யம் கிம் வா பிரசீததி சவை பவபாவனோ மே. நத்வாம் த்யஜாமி தைதம் த்விஜதேவ தத்தம் யஸ்மின் மனோ திருகபினோ ந வியாதி லக்னம் மாம் சாரு ஸ்ருங்யர்ஹசி நேதும் அனுவிரதம் தே சித்தம் யதஹ பிரதிசரந்து சிவா சசிவ்யா. பிரம்மதேவர் இருக்காரே, அவரால் அனுப்பப்பட்டிருக்கே நீ, அப்பேற்பட்ட பிரியமான ஒன்றை நான் இனிமேல் விடமாட்டேன். நீ எப்போ இந்த வனத்துக்கு வந்துட்டியோ உன்னுடைய மனசு கண்ணு சேஷ்டைகள் இதெல்லாம் நீ என் மேலே விழுந்துடுத்து என்னை விட்டு பிரிய மாட்டேங்கிறது, என் மனசு உன்னை விட்டு பிரிய மாட்டேங்கிறது. உன்னுடைய ரூபம் சாரு ஸ்ருங்கி அழகான ஸ்தனங்கள் உன்னையே பின்பற்றுகிறது, என்னை ஆக்கர்ஷிக்க பண்ணுறது. ஆகையினால நீ என்னோட கூட வரணும். நேத்தும் அருகசி என்னை நீ அழைச்சின்னு போகணும். நீ இருக்கிற இடத்துக்கு உன்னுடைய தோழிகளோடு கூட இருந்து அனுகூலமாக என்னோட கூட நீ இருக்கணுங்கிறதாக தத்து பிதுன்னு உளறி கொட்டினான்னு சொன்னால் ஸ்ரீ சுகாச்சாரியால். நத்வாம் தியஜாமி, உன்னை விடமாட்டேன் நான், தஹிதம் த்விஜதேவதத்தம், பிரம்மாவே அனுப்பிச்சு வச்சிருக்காள். அது சத்தியம்தான். ஏன்னா பிரம்மா தான் இந்த பூர்வ சித்தியை நீ போய் அவனோட கூட ரமிச்சிரு, அவன் போகத்தில் மாட்டிக்கிட்டோம்னு அனுப்பிச்சு வச்சிருக்காள். நத்வாம் தியஜாமி தைதம் த்விஜதேவதத்தம் யஸ்மின் மனோ திருகபினோ நவியாதி லக்னம் மாம் சாரு ஸ்ருங்யர்ஹசி நேதுமனுரதம் தே சித்தம் யத பிரதிசரந்து சிவாஹ சசிவ்யா. பெறப்பட்ட அழகான இந்த ஸ்லோகம். இப்பொழுது இந்த ஸ்லோகங்கள் எல்லாம் அத்தியனம் பண்ணுவோம். ஸ்ரீ ஹரயே நமஹ. அத ஸ்ரீமத் பாகவதே மகாபுராணே பஞ்சமஸ்கந்தே ஆக்னீத்ர சரித்திர வர்ணனம் நாம த்விதீயோऽध्यायः. ஸ்ரீசுக உவாச்ச ஸ்ரீசுக உவாச்ச ஸ்ரீசுக உவாச்ச ஏவம் பிதரி சம்பிரவருத்தே ஏவம் பிதரி சம்பிரவருத்தே ஏவம் பிதரி சம்பிரவருத்தே ததனுசாசனே வர்த்தமான ஆக்னீத்ரः ததனுசாசனே வர்த்தமானே ஆக்னீத்ரः ததனுசாசனே வர்த்தமான ஆக்னீத்ரः ஜம்பூத்வீபௌகசா பிரஜாः ஜம்பூத்வீபௌகசா பிரஜாः ஜம்பூத்வீபௌகசா பிரஜாः ஔரசவத் 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 தர்மாவேக்ஷமாணः பர்யகோபாயத் தர்மாவேக்ஷமாணः பர்யகோபாயத் தர்மாவேக்ஷமாணः பர்யகோபாயத்
स च कदाचित् पितृलोककामः स च कदाचित् पितृलोककामः स च कदाचित् पितृलोककामः सुरवरवनिता क्रीडाचलद्रोण्यां सुरवरवनिता क्रीडाचलद्रोण्यां सुरवरवनिता क्रीडाचलद्रोण्यां भगवन्तं विश्वसृजां पतिं भगवन्तं विश्वसृजां पतिं भगवन्तं विश्वसृजां पतिम् आभृत परिचर्योपकरण आभृत परिचर्योपकरण आभृत परिचर्योपकरण आत्म एकाग्र्येण आत्म एकाग्र्येण आत्म एकाग्र्येण तपस्वी आराधयां बभूव तपस्वी आराधयां बभूव तपस्वी आराधयां बभूव तदुपलभ्य भगवान् आदिपुरुषः तदुपलभ्य भगवान् आदिपुरुषः तदुपलभ्य भगवान् आदिपुरुषः सदसि गायन्तीं सदसि गायन्तीं सदसि गायन्तीं पूर्वचित्तिं नाम अप्सरसं पूर्वचित्तिं नाम अप्सरसं पूर्वचित्तिं नाम अप्सरसम् अभियापयामास 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 सा च तत् आश्रमोपवनम् अतिरमणीयम् सा च तत् आश्रमोपवनम् अतिरमणीयम् सा च तत् आश्रमोपवनम् अतिरमणीयम् विविध निबिड विटपि विटप विविध निबिड विटपि विटप विविध निबिड विटपि विटप निकर संश्लिष्ट पुरट निकर संश्लिष्ट पुरट निकर संश्लिष्ट पुरट लतारूढ स्थल विहंगम मिथुनैः लतारूढ स्थल विहंगम मिथुनैः लतारूढ स्थल विहंगम मिथुनैः प्रोच्यमान श्रुतिभिः प्रतिबोध्यमान प्रोच्यमान श्रुतिभिः प्रतिबोध्यमान प्रोच्यमान श्रुतिभिः प्रतिबोध्यमान सलिल कुक्कुट कारण्डव कलहंसादिभिः सलिल कुक्कुट कारण्डव कलहंसादिभिः सलिल कुक्कुट कारण्डव कलहंसादिभिः विचित्रमुपकूजित 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 अमल जलाशय कमलाकारम् उपबभ्रामा अमल जलाशय कमलाकारम् उपबभ्रामा अमल जलाशय कमलाकारम् उपबभ्रामा तस्याः सुललित गमन पद विन्यास गति विलासायाः तस्याः सुललित गमन पद विन्यास गति विलासायाः तस्याः सुललित गमन पद विन्यास गति विलासायाः चानुपदं खणखणायमान चानुपदं खणखणायमान चानुपदं खणखणायमान रुचिर चरणाभरण स्वनम् उपाकर्ण्य रुचिर चरणाभरण स्वनम् उपाकर्ण्य रुचिर चरणाभरण स्वनम् उपाकर्ण्य रुचिर चरणाभरण स्वनम् उपाकर्ण्य नरदेव कुमारः नरदेव कुमारः नरदेव कुमारः समाधियोगेन 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 आमिलित नयन नलिन मुकुल युगलम् आमिलित नयन नलिन मुकुल युगलम् आमिलित नयन नलिन मुकुल युगलम् ईषद्विकचय्य व्यचष्ट ईषद्विकचय्य व्यचष्ट ईषद्विकचय्य व्यचष्ट तामेवाविदूरे 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 मधुकरीमिव सुमनसः उपजिघ्रन्तीं मधुकरीमिव सुमनसः उपजिघ्रन्तीं मधुकरीमिव सुमनसः उपजिघ्रन्तीं
दिविज मनुज मनोनयन आह्लाददुघैः दिविज मनुज मनोनयन आह्लाददुघैः दिविज मनुज मनोनयन आह्लाददुघैः आह्लाददुघैः गतिविहारव्रीडा विनयावलोक सुस्वराक्षर अवयवैः गतिविहारव्रीडा विनयावलोक सुस्वराक्षर अवयवैः गतिविहारव्रीडा विनयावलोक सुस्वराक्षर अवयवैः मनसि नृणां कुसुमायुधस्य विदधतीं मनसि नृणां कुसुमायुधस्य विदधतीं मनसि नृणां कुसुमायुधस्य विदधतीं विवरं निजमुख विगलित अमृतासव सहास भाषणामोद विवरं निजमुख विगलित अमृतासव सहास भाषणामोद विवरं निजमुख विगलित अमृतासव सहास भाषणामोद मदान्ध मधुकर निकर उपरोधेन मदान्ध मधुकर निकर उपरोधेन मदान्ध मधुकर निकर उपरोधेन द्रुतपद विन्यासेन द्रुतपद विन्यासेन द्रुतपद विन्यासेन वल्गुस्पन्दन स्तन कलश कबर भार रशनां देवीं वल्गुस्पन्दन स्तन कलश कबर भार रशनां देवीं वल्गुस्पन्दन स्तन कलश कबर भार रशनां देवीं तदवलोकनेन 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 विवृतावसरस्य भगवतो विवृतावसरस्य भगवतो विवृतावसरस्य भगवतो मकरध्वजस्य वशमुपनीतः मकरध्वजस्य वशमुपनीतः मकरध्वजस्य वशम् उपनीतः जडवदिति होवाच जडवदिति होवाच जडवदिति होवाच का त्वं चिकीर्षसि च किं मुनिवर्यशैले का त्वं चिकीर्षसि च किं मुनिवर्यशैले का त्वं चिकीर्षसि च किं मुनिवर्यशैले मायासि कापि भगवत्परदेवतायाः मायासि कापि भगवत्परदेवतायाः मायासि कापि भगवत्परदेवतायाः विद्ये बिभर्षि धनुषि सुहृदात्मनोऽर्थे विद्ये बिभर्षि धनुषि सुहृदात्मनोऽर्थे विद्ये बिभर्षि धनुषि सुहृदात्मनोऽर्थे किं वा मृगान् मृगयसे विपिने प्रमत्तान् किं वा मृगान् मृगयसे विपिने प्रमत्तान् किं वा मृगान् मृगयसे विपिने प्रमत्तान् बाणाविमौ भगवतः शतपत्रपत्रौ बाणाविमौ भगवतः शतपत्रपत्रौ बाणाविमौ भगवतः शतपत्रपत्रौ शान्तावपुङ्ख रुचिरौ अतितिग्मदन्तौ शान्तावपुङ्ख रुचिरौ अतितिग्मदन्तौ कस्मै युंषजिवने विचरन्न विद्मः कस्मै युंषजिवने विचरन्न विद्मः कस्मै युंषजिवने विचरन्न विद्मः क्षेमाय नो जडधियां तव विक्रमोऽस्तु क्षेमाय नो जडधियां तव विक्रमोऽस्तु क्षेमाय नो जडधियां तव विक्रमोऽस्तु शिष्या इमे भगवतः परितः पठन्ति शिष्या इमे भगवतः परितः पठन्ति शिष्या इमे भगवतः परितः पठन्ति गायन्ति सामसरहस्यम् अजस्रमीशम् गायन्ति सामसरहस्यम् अजस्रमीशम् गायन्ति सामसरहस्यम् अजस्रमीशम् युष्मच्छिका विलुलिताः सुमनोभिवृष्टिः युष्मच्छिका विलुलिताः सुमनोभिवृष्टिः युष्मच्छिका विलुलिताः सुमनोभिवृष्टिः सर्वे भजन्ति ऋषिगणाः इव वेदशाखाः
சர்வே பயந்தி ரிஷிகணாः இவ வேதசாखाः வாசம் பரம் சரணபஞ்சரதித்திரீணாம் வாசம் பரம் சரணபஞ்சரதித்திரீணாம் வாசம் பரம் சரணபஞ்சரதித்திரீணாம் பிரம்மன் அரூபமுகராம் ஸ்ருணவாம துப்யம் பிரம்மன் அரூபமுகராம் ஸ்ருணவாம துப்யம் லப்தா கதம்பருச்சி அங்கவிடங்கபிம்பே லப்தா கதம்பருச்சி அங்கவிடங்கபிம்பே லப்தா கதம்பருச்சி அங்கவிடங்கபிம்பே யஸ்யாமலாத பரிதிः क्वचवल्कलं ते यस्यामलात परिधिः क्वचवल्कलं ते यस्याम् अलात परिधिः क्वचवल्कलं ते किं संभृतं रुचिरयोः द्विजशृङ्गयोस्ते किं संभृतं रुचिरयोः द्विजशृङ्गयोस्ते किं संभृतं रुचिरयोः द्विजशृङ्गयोस्ते मध्ये कृशो वहसि यत्र दृशिश्रिता मे मध्ये कृशो वहसि यत्र दृशिश्रिता मे पङ्कोरुणस्वरभिरात्मविषाणैदृग् 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 येनाश्रमं सुभगमे सुरभीकरोषि येनाश्रमं सुभगमे सुरभीकरोषि येनाश्रमं सुभगमे सुरभीकरोषि लोकं प्रदर्शय सुहृत्तमतावकं मे 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 यत्रत्य इत्थमुरसा अवयावपूर्वौ यत्रत्य इत्थमुरसा अवयावपूर्वौ यत्रत्य इत्थमुरसा अवयावपूर्वौ अस्मद्विधस्य मन उन्नयनो बिभर्ति अस्मद्विधस्य मन उन्नयनो बिभर्ति अस्मद्विधस्य मन उन्नयनो बिभर्ति भगवद्भुतं सरसरास सुधादिवक्त्रे भगवद्भुतं सरसरास सुधादिवक्त्रे भगवद्भुतं सरसरास सुधादिवक्त्रे कावात्मवृत्तिः अदनाद् अविरङ्गवाति कावात्मवृत्तिः अदनाद् अविरङ्गवाति कावात्मवृत्तिः अदनात् अविरङ्गवाति विष्णोः कलासि अनिमिषोन्मकरौ च कर्णौ विष्णोः कलासि अनिमिषोन्मकरौ च कर्णौ विष्णोः कलासि अनिमिषोन्मकरौ च कर्णौ उद्विग्नमीनयुगलं द्विजपङ्क्तिशोचिः उद्विग्नमीनयुगलं द्विजपङ्क्तिशोचिः उद्विग्नमीनयुगलं द्विजपङ्क्तिशोचिः उद्विग्नमीनयुगलं द्विजपङ्क्तिशोचिः आसन्नभृङ्गनिकरं सरयिन्मुखं ते आसन्नभृङ्गनिकरं सरयिन्मुखं ते आसन्नभृङ्गनिकरं सरयिन्मुखं ते आसन्नभृङ्गनिकरं सरयिन्मुखं ते योऽसौ त्वया करसरोजातः पतङ्गः योऽसौ त्वया करसरोजातः पतङ्गः योऽसौ त्वया करसरोजातः पतङ्गः दिक्षु भ्रमन् भ्रमत ये जयते अक्षिणी मे दिक्षु भ्रमन् भ्रमत ये जयते अक्षिणी मे दिक्षु भ्रमन् भ्रमत ये जयते क्षिणी मे मुक्तं न ते स्मरसि वक्रजटावरूथं मुक्तं न ते स्मरसि वक्रजटावरूथं मुक्तं न ते स्मरसि वक्रजटावरूथं कष्टो निलो हरति लम्पटयशनीवीं कष्टो निलो हरति लम्पटयशनीवीं कष्टो निलो हरति लम्पटयशनीवीं रूपं तपोधनतपः चरतां तपोघ्नं रूपं तपोधनतपः चरतां तपोघ्नं रूपं तपोधनतपः चरतां तपोघ्नं रूपं तपोधनतपः चरतां तपोघ्नं ह्येतत्तु केन तपसा भवतोपलब्धं ह्येतत्तु केन तपसा भवतोपलब्धं ह्येतत्तु केन तपसा भवतोपलब्धं चत्वं
தபோர்ஹசி மயா சக மித்ரமஹ்யம் சத்தும் தபோர்ஹசி மயா சக மித்ரமஹ்யம் சத்தும் தபோர்ஹசி மயா சக மித்ரமஹ்யம் கிம் வா பிரசீததி சவை பவபாவனோ மே கிம் வா பிரசீததி சவை பவபாவனோ மே கிம் வா பிரசீததி சவை பவபாவனோ மே ந த்வாம் த்யஜாமி தைதம் த்விஜதேவதத்தம் ந த்வாம் த்யஜாமி தைதம் த்விஜதேவதத்தம் ந த்வாம் த்யஜாமி தைதம் த்விஜதேவதத்தம் யஸ்மின் மனோ திருகபினோ ந வியாதி லக்னம் யஸ்மின் மனோ திருகபினோ ந வியாதி லக்னம் யஸ்மின் மனோ திருகபினோ ந வியாதி லக்னம் மாம் சாரு ஸ்ருங்யர்ஹசி நேதும் அனுவ்ரதம் தே மாம் சாரு ஸ்ருங்யர்ஹசி நேதும் அனுவ்ரதம் தே மாம் சாரு ஸ்ருங்யர்ஹசி நேதும் அனுவ்ரதம் தே சித்தம் யத பிரதிசரந்து சிவாः சச்சிவ்யः சித்தம் யதः பிரதிசரந்து சிவாः சச்சிவ்யः சித்தம் யத பிரதிசரந்து சிவாः சச்சிவ்யः ஸ்ரீ ஹரயே நமः. அடுத்தாப்புல 17வது ஸ்லோகம். சுகாச்சாரியாள் கதை சொல்லிட்டு வரவர் சொல்றாள், ஆக்னீதரன் தேவதைகளுக்கு சமானமான புத்தி உடையவன். அவன் பெண்களை எப்படி வசீகரணம் பண்ணுங்கிறத அதிக சாமர்த்தியமாக அந்த வசீகரம் பண்ணுறதுக்கு திறமையை படைச்சவன் அந்த ஆக்னீதரன். அவன் விஷய சுகங்களில் ரொம்ப ஈடுபாடு உள்ளவன், போகிக்கணும்னு ஆசை அவனுக்கு. அப்பேற்பட்டவன் தன்னுடைய அழகான இந்த சொற்கள்னால, காதல் சொற்கள்னால அந்த தேவஸ்திரியான பூர்வ சித்தியை ரொம்ப மரியாதை பண்ணி தன் வசமாக ஆக்கின்றான்னு சொன்னாள். இதிலனா அனுநயாதி விசாரதா, அவன் பெரிய பண்டிதன் நாள். இப்படி பெண்களெல்லாம் அழகாக பேசி மயக்கத்தில் கெட்டிக்காரனான். இதிலனா அனுநயாதி விசாரதா கிராமிய வைதக்யா பரிபாஷையா, விஷய சுக்கங்களில் ஈடுபாடு படுத்த முடியாத பேச்சுக்களை பேசுறதுல திறமைசாலியாம். அந்த பரிபாஷைகள் இருக்கே, அந்த ஜார்கன், அதை கற்று வச்சுருந்தானாம் காதல் சொற்களை சொல்றதுக்கு. கிராமிய வைதக்யா பரிபாஷையா தாம் விபுதவதும் விபுதமதி அதிசபாஜயா மாச, அவளை அந்த அழகான தேவஸ்திரியான பூர்வ சித்தியை மயக்கி தன் வசப்படுத்தினானாம். சாச்ச ததா தஸ்ய வீர யூதபதேஹ புத்திசீல ரூபவயः ஸ்ரீயௌதார்யேண பராக்ஷிப்தமனாः தேன ச அயுதாயுத பரிவத்சரோபலக்ஷணம் காலம் ஜம்பூத்வீபவதினா பௌமஸ்வர்கபோகான் புப்புஜே. இவ்வாறாக பேச்சு சொல்லி அவளை தன்வசமாக ஆகர்ஷணம் பண்ணி வசீகரம் பண்ண அந்த ஆக்னிதிரனோடு கூட இருந்தாளாம். அது சொன்னாள். சாச்ச, அவளும் என்ன பண்ணாள்னாள் அன்னிலேருந்து. சாச்ச ததா தஸ்ய வீர யூதபதே, அந்த வீரர்களுடைய கூட்டத்துக்கு அதிபதியான ஆக்னிதிரன் இருக்கான ராஜா, அவனோடு கூட அவனுடைய புத்தி சீல ரூப வய ஸ்ரீய ஔதார்யேன பராக்ஷிப்தமன, அவங்ககிட்ட யதேஷ்டமான அழகு, யதேஷ்டமான புத்தி, யதேஷ்டமான நற்குணங்கள், நல்ல ரூபம், வயசு, நல்ல அழகான பொக்கிஷங்களை வச்சுருக்கான், ராஜாவாக இருக்கான், நல்ல பணக்காரன், பெருந்தன்மையாக இருக்கான். இப்பேற்பட்ட இந்த குணங்கள்னால அவளை ஆகர்ஷணம் பண்ணி வச்சிருக்கானாம். அவளும் மயங்கிவிட்டாள். புத்திசீல ரூப வயக ஸ்ரீயௌதார்யேன பராக்ஷிப்தமனாக தேன சஹ, அவனோடு கூட ரமிச்சுண்டு போகிச்சுண்டு இருந்தாலாம். எத்தனை வருஷம் நாள்? 1 வருஷமா, 2 வருஷமா, 100 வருஷமா நாள் இல்லே நாள். தேன சஹ அயுதாயுத பரிவத்சரோபலக்ஷணம் காலம், 10,000 வருஷங்கள், 10,000 மல்டிப்ளைடு பை 10,000, அத்தனை வருஷம். 10,000னா 10 to the power of 4, இது 10 to the power of 8 years. அத்தனை வருஷ காலம் இருந்துட்டு இருந்தானாம். அயுதாயுத பரிவத்சரோபலக்ஷணம் காலம் ஜம்பூத்வீபதினா, இந்த ஜம்பூத்வீபத்துக்கு சக்கரவர்த்தியாக இருந்திருக்கப்பட்ட அந்த ஆக்னிதிரனோடு கூட பௌம ஸ்வர்க போகானு புபுஜே, பூமியில் கிடைக்கக்கூடிய விஷய சுகங்கள்,
தேவலோகத்தில் கிடைக்கக்கூடிய விஷய சுகங்கள், இப்படி எல்லா விதமான சுகங்களையும் போகங்களையும் அனுபவிச்சாலாம் இவனோட கூட. ஒரு வருஷம் இல்லை, 2 வருஷம் இல்லை, 10,000 டைம்ஸ் 10,000 வருஷங்கள் நாள். சா சததா தஸ்ய வீரயூதபதேஹ புத்திசீல ரூப வயஹ ஸ்ரீயௌதார்யேண பராக்ஷிப்தமனாஹ தேன சஹ அயுதாயுத பரிவத்சரோபலக்ஷணம் காலம் ஜம்பூத்வீபபதினா பௌமஸ்வர்க போகான் புபுஜே. தஸ்யாமுகவா ஆத்மஜான் சராஜவரஹ அக்னித்ரஹ நாபி கிம் புருஷ ஹரிவர்ஷ இலாவிருத ரம்யக ஹிரண்மய குரு பத்ராஸ்வ கேதுமால சஞ்ஞான் நவபுத்திரான் அஜனயத். இவ்வாறாக அவளோடு கூட போகி சென்றது. அவா 2 பேருக்கும் குழந்தைகள் பிறந்தாள். அந்த பூர்வ சித்திக்கும் ஆக்னீந்திரனுக்கும் நாபி கிம்புருஷன், ஹரிவர்ஷன், இலாவிருத்தன், ரம்யகன், ஹிரண்மயன், குரு, பத்ராஸ்வன், கேதுமாலன் 9 குழந்தைகள் பெற்றெடுத்தாள் நாள். இந்த 9 குழந்தைகள் பேரை வச்சுட்டே தான் 9 பாகமாக இந்த பூமியை பிரித்து வச்சிருந்தாளாம். அது சொன்னாள். சா சததா தஸ்ய வீரயூதபதேஹ புத்திசீல ரூபவயஹ ஸ்ரீயௌதார்யேண பராக்ஷிப்தமனாஹ தேன சஹ அயுதாயுத பரிவத்சரோபலக்ஷணம் காலம் ஜம்பூத்வீபபதினா பௌமஸ்வர்க போகான் புபுஜே. தஸ்யாமுகவா ஆத்மஜான் ச ராஜவரஹ அக்னித்ரஹ நாபி கிம் புருஷ ஹரிவர்ஷ இலாவிருத ரம்யக இரண்மய குரு பத்ராஸ்வ கேதுமால சஞ்ஞான் நவபுத்திரான் அஜனயத். 9 குழந்தைகள் அவ பெற்றெடுத்தார்கள். அந்த 9 குழந்தைகளையும் பூமியை பிரித்து 9 பாகமாக பண்ணி ஒவ்வொரு பாகத்துக்கும் ஒவ்வொரு காண்டினென்ட்டுக்கும் ஒவ்வொரு குழந்தைகளை அதிபதியாக வச்சானாம். சா சூத்வாத சுதான்னவ அனுவத்சரம் கிரகே ஏவாபஹாய பூர்வசித்தி பூய ஏவ அஜம் தேவம் உபதஸ்தே. அந்த பூர்வசித்தியானவள் என்ன பண்ணாள், ஒவ்வொரு வருஷத்துக்கு ஒவ்வொரு குழந்தையை பெற்று கொடுத்தாள். அப்படி அவனோடு கூட 9 வருஷத்தில் 9 குழந்தைகளை பெற்று கொடுத்தாளாம். 9 குழந்தைகளை பெற்று கொடுத்துட்டு அவளை என்ன பண்ணாள்னாள், வந்த வழியே திரும்பி பிரம்மதேவனுக்கு போய் பரிச்சரணை பண்ணணும்னுட்டு அவனுடைய அரண்மனையில் பிரம்மாவன்கிட்ட அந்த கோர்ட்டில் போய் டான்ஸ் பண்ணிட்டு சங்கீதம் பாடிட்டு இருக்கணுங்கிறதுக்காக திரும்பி போய் சேர்ந்த ஆள்னாள். பூயேவ அஜம் தேவம் உபதஸ்தே, பிரம்மா கிட்ட போய் சேர்ந்தாள். ஆக்னீத்ர சுதாஸ்தே மாதுர் அனுகிரகாத் ஔத்பத்திகேனைவ சம்ஹனன பலோபேதாக பித்ரா விபக்தாக ஆத்மதுல்ய நாமானி யதாபாகம் ஜம்பூத்வீப வருஷாணி புபுஜுஹு. ஆக்னீத்ர சுதாஸ்தே, இந்த ஆக்னீத்ரனுடைய பிள்ளைகளான 9 பேரும் மாதுர் அனுகிரகாத்து, தங்களுடைய அம்மாவான தேவஸ்திரீ அந்த அப்சரஸ் பூர்வசித்தியினுடைய அனுகிரகத்தினோடு கூட ஔத்பத்திகேனைவ சம்ஹனன பலோபேதாக, அவா மாதிரியே ரொம்ப ரூப லாவண்யம், அழகு, நல்ல பலம், புஜபலம், இப்படிலாம் இருந்தாள். பிரகாஷாள், நல்ல பர்சனாலிட்டி இந்த குழந்தைகளுக்கு. பித்ரா விபக்தாக, அப்பா என்ன பண்ணார், அந்த ஜம்பூ தீபம் இருக்கே அதை 9ஆக பிரித்தாள். பிரித்து ஆத்மதுல்ய நாமானி, இவாளுக்கு என்ன பேர் வச்சிருக்காளோ அந்த பேரை வச்சே ஒவ்வொரு பாகத்துக்கும் பூமியை பிரித்து கொடுத்தாள். யதா பாகம் ஜம்பூத்வீப வருஷாணி புபுஜுஹு, இந்த 9 பேரும் பூமியை அரசாண்டு வந்தார்கள். ஆக்னீத்ரோ ராஜா அதிருப்தா காமானாம் அப்சரசமேவ அனுதினம் அதிமன்யமானஹ தஸ்யாஹ சலோகதாம் ஸ்ருதிபிஹி அவாருந்த யத்ர பிதரோ மாதயந்தே. இந்த ஆக்னீத்ரன் இருக்கானே, இத்தனை 10,000 டைம்ஸ் 10,000 வருஷங்கள் அந்த பூர்வசித்தியோடு கூட எல்லா போகங்களையும், தேவ போகங்கள், அப்புறம் இங்கே லௌகிகமான போகங்கள் எல்லாத்தையும் அனுபவித்தவன். அத்தனை இருந்து கூட அவனுக்கு திருப்தி அடையலையாம், போரும்னு மனசு வரலையாம். அதையே நினச்சிட்டு வேதங்களில் என்னென்ன கர்மாக்கள் சொல்லப்பட்டிருக்கோ அந்த கர்மாக்கள்லாம் செஞ்சு பித்திருக்கள்லாம் சந்தோஷப்படுத்திண்டு பண்ணிட்டு இருந்தான். அப்போது பித்ருலோகத்துக்கு போய் சேர்ந்தானாம். பித்திருக்களுக்கு சந்தோஷப்படுத்தி அந்த லோகத்துக்கு போய் சேர்ந்தான். சம்பரே தே பிதரி நவபிராதரஹ
दुहितृः मेरुदेवीं प्रतिरूपाम् उग्रदंश्रीं लतां रम्यां श्यामां नारीं भद्रां देववीतीम् इति संज्ञाः नव उदवहन्. இந்த பசங்கள் 9 பேர் இருக்காளே, அக்னீதனுடைய குழந்தைகள். நாபி, கிம்புருஷன், ஹரிவர்ஷன், இலாவிருத்தன், ரம்யகன், ஹிரண்மயன், குரு, பத்ராஸ்வல், கேதுமாலன்னு 9 பேர். இந்த 9 பேரும் என்ன சகோதரால் எல்லாரும் என்ன பண்ணால், மேருக்கு பெண்கள், மேரு இருக்க மேரு மலை இருக்கே, அதுவும் இமாலய மலை மாதிரி மேரு மலை, அந்த மேரு இமான் மாதிரி, இமானுக்கு எப்படி பொண்ணா பார்வதி இருந்தாலோ அப்படி மேருக்கு பொண்ணு 9 பொண்ணுகள் இருந்தாள். அந்த பொண்ணுகள் மேரு தேவின்னு முதல் பொண்ணு பேர், பிரதிரூபே, உக்ரதம்ஸ்ரீ, லதா, ரம்யா, ஷியாமா, நாரி, பத்ரா, தேவவதின்னு 9 பொண்ணுகள். அந்த 9 பொண்ணுகளையும் இந்த 9 பசங்களும் கல்யாணம் பண்ணாலாம், சந்தோஷமாக இருந்தாள்னு சொல்லி இந்த அத்தியாயத்தை முடித்தாள் சுகாச்சாரியால். அக்னீதர சரித்திரத்தை சொல்லிவிட்டு பிறகு நாபியனுடைய சரித்திரத்தை சொல்ல போகிறாள் அடுத்த அத்தியாயத்தில். இப்பொழுது இந்த அத்தியாயத்தை இதோட முடிச்சின்றாள். சம்பரேதே பிதரி நவபிராதரஹ மேருதுஹித்ருஹ மேருதேவீம் பிரதிரூபாம் உக்ரதம்ஸ்ரீம் லதாம் ரம்யாம் ஷியாமாம் நாரீம் பத்ராம் தேவவீதீமிதி சஞ்ஞாஹ நவ உதவகன். इति श्रीमद्भागवते महापुराणे पंचमस्कंदे आग्नेयद्र चरित्र वर्णनम नाम द्वितीयोऽध्याय. இப்பொழுது இந்த ஸ்லோகங்கள் எல்லாம் அத்தியனம் பண்ணோம். ஸ்ரீ ஹரயே நமः. ஸ்ரீ சுக உவாச்ச ஸ்ரீ சுக உவாச்ச ஸ்ரீ சுக உவாச்ச இதி லலனா அனுநயாதி விசாரதः இதி லலனா அனுநயாதி விசாரதः இதி லலனா அனுநயாதி விசாரதः ग्राम्य वैदग्ध्यया परिभाषया ग्राम्य वैदग्ध्यया परिभाषया ग्राम्य वैदग्ध्यया परिभाषया तां विबुधवधूं विबुधमतिः तां विबुधवधूं विबुधमतिः तां विबुधवधूं विबुधमतिः अधिसभाजयामास अधिसभाजयामास अधिसभाजयामास. सा च ततः तस्य वीरयूथपतेः सा च ततः तस्य वीरयूथपतेः सा च ततः तस्य वीरयूथपतेः बुद्धिशीलरूपवयः श्रियौदार्येण बुद्धिशीलरूपवयः श्रियौदार्येण बुद्धिशीलरूपवयः श्रियौदार्येण पराक्षिप्तमनाः 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 तेन सह अयुतायुत परिवत्सरोपलक्षणं कालम् अयुतायुत परिवत्सरोपलक्षणं कालम् अयुतायुत परिवत्सरोपलक्षणं कालम् अयुतायुत परिवत्सरोपलक्षणं कालम् जम्बूद्वीपपतिना 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 भौमस्वर्गभोगान् बुभुजे भौमस्वर्गभोगान् बुभुजे भौमस्वर्गभोगान् बुभुजे तस्यामुहवा आत्मजान् तस्यामुहवा आत्मजान् तस्यामुहवा आत्मजान् स राजवरः अग्निद्रः स राजवरः अग्निद्रः स राजवरः अग्निद्रः नाभि किं पुरुष हरिवर्ष इलावृत रम्यक हिरण्मय कुरु भद्राश्व केतुमाल संज्ञान नाभि किं पुरुष हरिवर्ष इलावृत रम्यक हिरण्मय कुरु भद्राश्व केतुमाल संज्ञान नाभि किं पुरुष हरिवर्ष इलावृत रम्यक हिरण्मय कुरु भद्राश्व केतुमाल संज्ञान नवपुत्रान् अजनयत् नवपुत्रान् अजनयत् नवपुत्रान् अजनयत् सा सूत्वाथ सुतान्नव सा सूत्वाथ सुतान्नव सा सूत्वाथ सुतान्नव
अनुवत्सरं गृहे एवापहाय अनुवत्सरं गृहे एवापहाय अनुवत्सरं गृहे एवापहाय पूर्वचित्तिः भूय एव पूर्वचित्तिः भूय एव पूर्वचित्तिः भूय एव अजं देवम् उपतस्थे अजं देवम् उपतस्थे अजं देवम् उपतस्थे आग्नीध्रसुतास्ते 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 मातुरनुग्रहात् 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 औत्पत्तिकेनैव 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 संहनन बलोपेताः संहनन बलोपेताः संहनन बलोपेताः पित्रा विभक्ताः पित्रा विभक्ताः पित्रा विभक्ताः आत्मतुल्यनामानि 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 यथा भागं जम्बूद्वीपवर्षाणि बुभुजुः यथा भागं जम्बूद्वीपवर्षाणि बुभुजुः यथा भागं जम्बूद्वीपवर्षाणि बुभुजुः आग्नीध्रो राजा अतृप्तकामानाम् आग्नीध्रो राजा अतृप्तः कामानाम् आग्नीध्रो राजा अतृप्तः कामानाम् अप्सरसमेव अनुदिनम् अधिमन्यमानः अप्सरसमेव अनुदिनम् अधिमन्यमानः अप्सरसमेव अनुदिनम् अधिमन्यमानः तस्याः सलोकताम् तस्याः सलोकताम् तस्याः सलोकताम् श्रुतिभिः अवारुन्ध श्रुतिभिः अवारुन्ध श्रुतिभिः अवारुन्ध यत्र पितरो मादयन्ते यत्र पितरो मादयन्ते यत्र पितरो मादयन्ते संपरेते पितरि नवभ्रातरः संपरेते पितरि नवभ्रातरः संपरेते पितरि नवभ्रातरः मेरुदुहितृः 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 मेरुदेवीं प्रतिरूपाम् उग्रदंष्ट्रीं लतां रम्यां श्यामां नारीं भद्रां देववीतीमिति मेरुदेवीं प्रतिरूपाम् उग्रदंष्ट्रीं लतां रम्यां श्यामां नारीं भद्रां देववीतीमिति मेरुदेवीं प्रतिरूपाम् उग्रदंष्ट्रीं लतां रम्यां श्यामां नारीं भद्रां देववीतीमिति संज्ञाः नव उदवहन् संज्ञाः नव उदवहन् संज्ञाः नव उदवहन् श्रीहरये नमः इति श्रीमद्भागवते महापुराणे पंचमस्कन्धे आग्नेयचरित्रवर्णनं नाम द्वितीयोऽध्यायः श्रीहरये नमः இப்பொழுது இந்த ஸ்லோகங்கள் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு தடவை வாசிக்கிறேன். ஸ்ரீஹரயே நமः. अथ श्रीमद्भागवते महापुराणे पंचमस्कन्धे आग्नेयचरित्रवर्णनं नाम द्वितीयोऽध्यायः. श्रीशुक उवाच एवं पितरि सम्प्रवृत्ते तदनुशासने वर्तमान आग्नेयः जम्बूद्वीपौगतः प्रजाः औरसवत् धर्मावेक्षमाणः पर्यगोपायत् स च कदाचित् पितृलोककामः सुरवरवनिता क्रीडाचलद्रोण्यां भगवन्तं विश्वसृजां पतिम् आभृत परिचर्योपकरण आत्म एकाग्र्येण तपस्वी आराधयां बभूव. तदुपलभ्य भगवान् आदिपुरुषः सदसि गायन्तीं पूर्वचित्तीं नाम अप्सरसम् अभियापयामास. सा च तत् आश्रमोपवनम् अतिरमणीयं विविध निबिड विटपि विटप निकर संश्लिष्ट पुरट लतारूढ स्थल विहंगम मिथुनैः प्रोच्यमान श्रुतिभिः प्रतिबोध्यमान सलिल कुक्कुट कारण्डव कलहंसादिभिः विचित्रमुपकूजित अमल जलाशय कमलाकारम् उपबभ्रामा. तस्याः सुललित गमन पद विन्यास गति विलासायाः चानुपदं खनखनायमान रुचिर चरणाभरण
ஸ்வனம் உபாகர்ணிய நரதேவகுமாரः சமாதியோகேன ஆமிலித நயன நலினன் முகுலயுகலம் ஈஷத்விகச்சய்ய व्यचष्ट तामेवाविदूरे मधुकरीमिव सुमनसः उपजिघ्रन्तीं दिविजमनुज मनोनयन आह्लाददुघैः गतिविहारव्रीडा विनयावलोक सुस्वराक्षर अवयवैः मनसि नृणां कुसुमायुधस्य विदधतीं विवरं निजमुख विगलित अमृतासव सहास भाषणामोद मदान्ध मधुकर निकर उपरोधेन द्रुतपद विन्यासेन वल्गुस्पन्दन स्तन कलश कबर भार रशनां देवीं तदवलोकनेन विवृतावसरस्य भगवतो मकरध्वजस्य वशमुपनीतो जडवत् इति होवाच का त्वं चिकीर्षसि च किं मुनिवर्यशैले मायासि कापि भगवत्परदेवतायाः विद्ये बिभर्षि धनुषी सुहृदात्मनोऽर्थे किं वा मृगान् मृगयसे विपिने प्रमत्तान् बाणाविमौ भगवतः शतपत्रपत्रौ शान्तावपुङ्खरुचिरौ अतितिग्मदन्तौ कस्मै युयुंषसि वने विचरन्न विद्मः क्षेमाय नो जडधियां तव विक्रमोऽस्तु उद्विग्नमीनयुगलम् शिष्या इमे भगवतः परितः पठन्ति गायन्ति सामसरहस्यम् अजस्रमीशम् युष्मच्छिका विलुलिताः सुमनोभिवृष्टिः सर्वे भजन्ति ऋषिगणाः इव वेदशाखाः वाचं परं चरणपञ्जरतित्तिरीणां ब्रह्मन् अरूपमुखरां शृणवाम तुभ्यं लब्धा कदम्बरुचिः अङ्कविटङ्कबिम्बे यस्याम् अलातपरिधिः क्वच वल्कलं ते किं संभृतं रुचिरयोः द्विजशृङ्गयोस्ते मध्ये कृशो वहसि यत्र दृशिश्रिता मे पङ्कोरुणः सुरभिरात्मविषाणैदृक् येनाश्रमं सुभगमे सुरभीकरोषि लोकं प्रदर्शय सुहृत्तमतावकं मे यत्रत्यैत्तमुरसा अवयवावपूर्वौ अस्मद्विधस्य मन उन्नयनो बिभर्ति बह्वद्भुतं सरसरास सुधादिभक्त्रे कावात्मवृत्तिः अदनाद् हविरङ्गवाति विष्णोः कलासि अनिमिषोन्मकरौ च कर्णौ उद्विग्नमीनयुगलं द्विजपङ्क्तिशोचिः आसन्नभृङ्गनिकरं सरयिन्मुखं ते योऽसौ त्वया करसरोजहतः पतङ्गः दिक्षु भ्रमन् भ्रमत ये जयते क्षिणी मे मुक्तं न ते स्मरसि वक्रजटावरूथं कष्टोऽनिलो हरति लम्पटयशनीवीं रूपं तपोधनतपः चरतां तपोघ्नं ह्येतत्तु केन तपसा भवतोपलब्धं चर्तुं तपोर्हसि मया सह मित्रमह्यं किं वा प्रसीदति स वै भवभावनो मे न त्वां त्यजामि दयितं द्विजदेवदत्तं यस्मिन् मनो दृगपिनो न वियाति लग्नं मां चारुशृङ्ग्यर्हसि नेतुमनुव्रतं ते चित्तं यतः प्रतिसरन्तु शिवाः सचिव्यः श्रीशुकोवाच इति ललना अनुनयाति विशारदो ग्राम्यवैदग्ध्यया परिभाषया तां विबुधवधूं विबुधमतिः अधिसभाजयामास सा च ततः तस्य वीरयूथपतेः बुद्धिशीलरूपवयः श्रियौदार्येण पराक्षिप्तमनाः तेन सह अयुतायुधपरिवत्सरोपलक्षणं कालं जम्बूद्वीपपतिना भौमस्वर्गभोगान् बुभुजे तस्यामुहवा आत्मजान् स राजवरः आग्नीद्रः नाभि किं पुरुष हरिवर्ष इलावृत रम्यक हिरण्मय कुरु भद्राश्व केतुमाल संज्ञान् नवपुत्रान् अजनयत् सा सूत्वाथ सुतान्नव अनुवत्सरं गृहे एवापहाय पूर्वचित्तिः भूय एव
अजं देवम् उपतस्थे आग्नीद्रसुतास्ते मातुरनुग्रहात् औत्पत्तिकेनैव संहनन बलोपेताः पित्रा विभक्ताः आत्मतुल्यनामानि यथा भागं जम्बूद्वीपवर्षाणि बुभुजुः आग्नीध्रो राजा अतृप्तः कामानाम् अप्सरसमेव अनुदिनम् अधिमन्यमानः तस्याः सलोकतां श्रुतिभिः अवारुन्ध यत्र पितरो मादयन्ते सम्परेते पितरि नवभ्रातरः मेरुदुहितृः मेरुदेवीं प्रतिरूपाम् उग्रदंष्ट्रीं लतां रम्यां श्यामां नारीं भद्रां देववीतीमिति संज्ञाः नव उदवहन् इति श्रीमद्भागवते महापुराणे पंचमस्कन्धे आग्नीद्रचरित्रवर्णनं नाम द्वितीयोऽध्यायः. ஸ்ரீ ஹரயே நமः. இப்பொழுது சமாபன ஸ்லோகத்தோட முடிச்சுக்கிறோம். ஸ்ரீ ஹரயே நமः. ஸ்வஸ்தி பிரஜாभ्यः परिपालयन्तां न्याय्येन मार्गेण महीं महिषाः गोब्राह्मणेभ्यः शुभमस्तु नित्यं लोकाः समस्ताः सुखिनो भवन्तु. काले वर्षतु पर्जन्यः पृथिवी सस्यशालिनी देशोऽयं क्षोभरहितः ब्राह्मणाः सन्तु निर्भयाः. मङ्गलं यादवेन्द्राय महनीय गुणाब्धये वसुदेवतनूजाय वासुदेवाय मङ्गलं वेदवेदान्तवेद्याय मेघश्यामलमूर्तये पुंसां मोहनरूपाय पुण्यश्लोकाय मङ्गलं मुचुकुन्दमहानन्द दायिने परमात्मने रुक्मिणी परिणेत्रे च सबलायास्तु मङ्गलं चैद्यतेजोपहर्त्रे च पाण्डवप्रियकारिणे कुचेलाय महाभाग्य दायिने तेस्तु मङ्गलं देव्यष्टकसमेताय पुत्रपौत्रयुताय च षोडशस्त्रीसहस्रैस्तु संस्तुतायास्तु मङ्गलं वंशीविभूषितकरात् नवनीरदाभात् पीताम्बरात् अरुणबिम्बफलाधरोष्ठात् पूर्णेन्दुसुन्दरमुखात् अरविन्दनेत्रात् कृष्णात् परं किमपि तत्त्वमहं न जाने. श्रीहरये नमः. गोपिकाजीवनस्मरणं गोविन्द गोविन्द. हर नमः पार्वतीपतये. हर हर महादेव. जानकीकान्तस्मरणं जय जय राम राम. सद्गुरुस्वामिनः जय. आञ्जनेयस्वामिनः जय.